ورحمة الله وبركاته. حمدا لمن خلق الإنسان وعلمه البيان، والصلاة والسلام على رسول الله وعلى آله حزب الله وأصحابه جند الله، وبعد. فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. إن الدين عند الله الإسلام، ولا تقولوا لمن يقتل في سبيل الله أموات بل أحياء ولكن لا تشعرون. ولا تحسبن الذين قتلوا في سبيل الله أمواتا بل أحياء عند ربهم يرزقون. صدق الله العلي العظيم. சங்கைக்குரியவர்களே, எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பேரருளும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது நல்லாசியும் நம் அத்தனை பேர் மீதும் நிலவுமாக. அல்லாஹும் அவனது ரசூலும் எந்தெந்த காரியங்களை எடுத்து நடக்க வேண்டும் என்று நமக்கு கட்டளையிட்டுள்ளார்களோ அவை அனைத்தையும் எடுத்து நடக்கவும், எவைகளை தவிர்ந்து நடக்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்துள்ளார்களோ அவை அனைத்தையும் தவிர்ந்து நடக்கவும் ஆரம்பமாக எனக்கும் உங்களுக்கும் நான் வசியத்து செய்து கொள்கிறேன். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். இன்று சங்கைமிகு ரபியுல் அவ்வல் மாதத்தின் 6ஆம் நாள். வழமையாக இந்த மன்றில், அதாவது செய்துனா பேர் மஹமூத் மஜ்தூப் ஒலி நாயகம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களினுடைய உரூஸ் முபாரக்கான இந்த தினத்தை முன்னிட்டு நடத்தப்படக்கூடிய தொடர் சொற்பொழிவில் 6வது நாள் அன்று ஷுஹதாக்களை பற்றி பேசுவது என்பது வழமையாக்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் அந்த வழிமுறையை பேணி அந்த தலைப்பே இன்றும் எனக்கு வழங்கப்பட்டிருக்கிறதின் காரணத்தினால் ஷுஹதாக்கள் சம்பந்தமாகவும் ஷஹீது சம்பந்தமான சில செய்திகளையும் நாம் இங்கே குறிப்பிடுவோம். எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அவனுடைய அருள்மறையாம் திருக்குர்ஆன் ஷரீஃபில் வலா தகூலு லிமன் யுக்தலு ஃபீ சபீலில்லாஹி அம்வாத், அல்லாஹ்வினுடைய பாதையில் போரிட்டு வெட்டுப்பட்டு போய்விட்டவர்களை நீங்கள் மரணித்தவர்கள் என்று சொல்ல வேண்டாம். பல் மாறாக அஹ்யாவுன், அவர்கள் உயிரோடு இருக்கிறார்கள். வலாக்கின் லா தஷ்ஊருன், என்றாலும் அந்த அவர்கள் உயிரோடு இருக்கக்கூடிய அந்த நிலையை நீங்கள் உணரமாட்டீர்கள் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான். இது ஒரு வசனம். பிரிதொரு வசனத்தில் வலா தஹ்ஸபன்னல்லதீன குதிலூ ஃபீ சபீலில்லாஹி அம்வாதா, அல்லாஹ்வினுடைய பாதையில் ஷஹீதாகிவிட்ட அந்த பெருமக்களை மரணித்தவர்கள் என்று மனதாலும் கூட எண்ண வேண்டாம். நீங்கள் மனசில் கூட நினைக்கக்கூடாது. பல் அஹ்யாவும், அவர்கள் உயிரோடு இருக்கிறார்கள். இந்த ரப்பிஹிம் யுர்ஸகூன், அவர்களுடைய ரப்பு இடத்திலே அவர்களுக்கு உணவு வழங்கப்படுகிறது என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான். இங்கே பல விஷயங்களை அல்லாஹ் முன்வைக்கிறான். ஒன்று, அவர்கள் மௌத்தானவர்கள் என்று சொல்லக்கூடாது. இன்னொன்று, மௌத்தானவர்கள் என்று மனதாலும் நினைக்கக்கூடாது. அவர்கள் உயிரோடு தான் இருக்கிறார்கள். அந்த நிலைகளை பற்றி நம்மால் உணர முடியாது. அவர்களுக்கு உணவு அளிக்கப்படுகிறது. அதுவும் எங்கே அளிக்கப்படுகிறது? அவர்களுடைய ரப்பிடத்தில் என்கிறான் அல்லாஹ்.
இங்கே ஒரு சிறந்த விஷயம் என்னவென்று சொன்னால், ரப்பிடத்திலே அல்லது அல்லாஹ்விடத்திலே அவர்களுக்கு உணவளிக்கப்படுகிறது என்று சொன்னால் அது ஒரு நிலை. ஆனால் அவர்களுடைய ரப்பு என்று சொல்லும் பொழுது அது ஒரு தனித்தன்மை வாய்ந்ததாக ஆகிவிடுகிறது. என் பிள்ளை என்று சொல்லும் பொழுது ஒரு சந்தோஷம் வருகும் இல்லையா? என் பிள்ளை தான் அது என்று நம்ம சொல்லுவோம் இல்லையா? அது போன்ற ஒரு சந்தோஷத்தை அல்லது அதை விட மேலான ஒரு சந்தோஷத்தை தரக்கூடியது. அவர்களுடைய ரப்பு இடத்தில் அவர்களுக்கு உணவு வழங்கப்படுகிறது. நான் இதை எப்படி உணர வேண்டும் என்பதற்கு ஒரு சின்ன தகவலை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த செய்தியை நாம் உணர வேண்டும் என்பதற்காக. இந்த தலைப்புக்கு உட்பட்ட செய்தி அல்ல நான் சொல்ல போவது. ஆனாலும் அல்லாஹ் சொல்லி இருக்கக்கூடிய இந்த வசனத்தினுடைய நிலைப்பாடு என்ன, அது எப்படி நாம் உணர வேண்டும், எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதற்கு ஒரு சின்ன தகவலை நான் இங்கே குறிப்பிடுவேன். சையதுனா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வை சந்திப்பதற்காக பேசுவதற்காக செல்லுகிறார்கள். அல்லாஹ்வால் வாக்களிக்கப்பட்டார்கள் நேரடியாக பேசுவதற்கு. அல்லாஹ்வோடு பேசுவதற்காக அவர்கள் செல்லும் பொழுது ஒரு மலைப்பகுதியிலே ஒரு மனிதரை பார்க்கிறார், ஒரு ஆபித். அப்படி ஒரு வணக்கத்தை வணங்கி கொண்டிருக்கிறார், அற்புதமாக வணங்கி கொண்டிருக்கிறார். அந்த வணக்கத்தை பார்த்து சையதுனா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஆச்சரியப்பட்டு போனார்கள். அவர்களுக்கே ஒரு பெரிய ஆச்சரியம். என்ன வணக்கம் வணங்குறார், சுபஹானல்லாஹ், எப்படிப்பட்ட ஒரு இபாதத்தை அவர் வணங்கி கொண்டிருக்கிறார் என்று ஆச்சரியப்பட்டார்கள். சில விஷயங்கள் இருக்கிறது. எப்படி என்றால், அல்லாஹ்வை தூய்மையாக ஒருவர் வணங்குகிறார் என்று சொன்னால் அந்த வணக்கத்தை பார்க்கக்கூடியவர்களுடைய இதயத்திலேயும் ஒரு மாற்றம் ஏற்படும். அந்த வணக்கத்தில் ஹாலிஸ், தூய்மை, பயபக்தி, இறையச்சம் நிறைந்திருக்குமே. ஆனால் அந்த வணக்கத்தை பார்க்கக்கூடிய அந்த பார்வைக்கும் கூட பயம் வந்துவிடும். அந்த பார்வையாளருக்கும் ஒரு அச்சம் ஏற்படும். அந்த தூய்மைக்கு அப்படி ஒரு சக்தியும் வல்லமையும் இருக்கிறது. அத மாதிரி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய உம்மத்தை சார்ந்த ஒரு பெரியவர் வணங்கி கொண்டிருக்கக்கூடிய அந்த வணக்கத்தை பார்க்கிறார்கள். இறைவனுடைய தூதர் இல்லையா, ஒரு நபி இல்லையா, ஒரு ரசூல் இல்லையா, அவர்களுக்கு அந்த வணக்கம் பரிசுத்தமானது என்று நன்றாக தெரிகிறது. அவர்களுடைய இதயத்தில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துகிறது. அவர்கள் புரிந்து கொள்கிறார்கள், எவ்வளவு பெரிய அற்புதமான ஒரு மனிதராக இருக்கிறார் என்று. தன்னுடைய உம்மத்தில் இப்படியெல்லாம் மனிதர்கள் இருக்கிறார்கள் என்று சந்தோஷப்படுறாங்க. நம்ம பிள்ளை ஒரு நல்ல பிள்ளையாக, சொல் கேட்கக்கூடிய பிள்ளையாக, சாலிகான பிள்ளையாக இருந்தால் அல்லாஹ் அப்படி ஆக்கி வைக்கட்டும். அப்படி இருந்தால் நமக்கு எவ்வளவு சந்தோஷமாக இருக்கும், எவ்வளவு சந்தோஷமாக இருக்கும். அதே போன்றுதான், அதை விட அதிகமாக ஒவ்வொரு நபியும் தன்னுடைய உம்மத்திலே இருக்கக்கூடியவர்கள் சுலஹாக்களாக இருக்க வேண்டும் என்று விரும்புவார்கள். அவர்களை பார்த்து சந்தோஷிப்பார்கள். அந்த வகையில் தான் நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இந்த மனிதரை பார்த்து சந்தோஷமும் மனநிறைவும் ஏற்பட்டது. இவருடைய அந்தஸ்து அல்லாஹ்விடத்தில் எவ்வளவு இருக்கும் என்றெல்லாம் கற்பனை பண்ணிக்கிட்டு அல்லாஹ்விடத்தில் போறாங்க, அல்லாஹ்வை சந்திக்கிறாங்க. அப்படி சந்திக்கும் பொழுது பல விஷயங்களை பேசி அவர்கள், பலரும் பல கோரிக்கைகளை வைத்திருந்தார்கள். அதையெல்லாம் சொன்ன அவர்கள் இந்த மனிதரை பற்றியும் கேட்டார்கள். ரப்பே, என்னுடைய உம்மத்தை சார்ந்த இந்த பெரியவர், அவர் வணங்குற வணக்கத்தை பார்த்தா எனக்கு ஆச்சரியமா இருக்கு. எவ்வளவு தூய்மை, எவ்வளவு பரிசுத்தம், எவ்வளவு இறையச்சத்தோடு அவர் வணங்குகிறார். அவருக்கு நீ என்ன தரஜாவை கொடுக்க போகிறாய், அவருக்கு என்ன அந்தஸ்தை கொடுக்க போகிறாய், சொர்க்கலோகத்திலே அவருக்கு கிடைக்கக்கூடிய பாக்கியம் என்ன, அவர் எந்த சொர்க்கத்திலே இருப்பார், எத்தகைய மாளிகை நீ கொடுப்பாய் என்பது போன்று அவருடைய அந்தஸ்து என்ன என்று அவர்கள் கேட்கிறார்கள். கேட்டபோது அல்லாஹ் சொன்னா, நீங்க லௌஹுல பாருங்கன்னா, லௌஹுல் மஹ்ஃபூதுன்னு இருக்கு இல்லையா, லௌஹுல் மஹ்ஃபூதுன்னு ஒரு பலகைன்னு சொன்னா நமக்கு கற்பனையில இந்த பள்ளிக்கெல்லாம் போகும்போது எழுதிட்டு போவோம், பலகை எழுதுவோமே, இதுதான் கலை வரும். அல்லது இந்த பிளாக் போர்டு, இந்த பலகை நமக்கு ஞாபகத்துக்கு வரும். அப்படி அல்ல, அது அல்லாஹ்வினுடைய சக்திக்கு உட்பட்டது. அல்லாஹ்வினுடைய சக்திக்கு உட்பட்ட பலகை அது. அந்த பலகை இருக்கிறதே, இன்றைக்கு நம்ம எத்தனையோ விஷயங்கள் கம்ப்யூட்டர், லேப்டாப் இதெல்லாம் பதிவு செய்கிறோம் இல்லையா, அதையெல்லாம் விட தாண்டிய ஒரு பதிவேடு அது.
அத்தகைய ஒரு பதிவேடு, அந்த பதிவேட்டை நீங்க பாருங்கள் என்கிறான். மூசா அலைஹிஸ்ஸலாம் பார்க்குறாங்க, லௌஹ உயர்த்து பார்க்குறாங்க, அவங்களுக்கு லௌஹுல் தெரிகிறது. இப்போ நம்ம ஒரு அந்த இடத்தைய எத்தனையோ விஷயங்கள் வாலியமாக என்ன செஞ்சுருக்கோம், நம்ம கம்ப்யூட்டரில் ஏற்றி வச்சுருப்போம். நமக்கு என்ன தேவையோ அதை கிளிக் பண்ணி உடனே எடுத்துக்கொள்ள முடியும் இல்லையா? அது போன்று மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த இடத்தை பார்க்குறாங்க. அப்படி பார்த்தா என்ன இருக்கிறது தெரியுமா? என்ன பதில்? ஆச்சரியமாக இருந்தது. அதில் இருந்தது, இதோ வணங்கி கொண்டிருக்கக்கூடிய என் அடியான் நரகவாதி என்று இருக்கிறது. இதோ வணங்கி கொண்டிருக்கக்கூடிய இதோ வணங்கி கொண்டிருக்கக்கூடிய என் அடியான் நரகவாதி என்று பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அப்படியே அதிசயம் பெற்று போட்டாங்க, அதிர்ச்சி அடைந்தார்கள். என்ன அற்புதமான வணக்கம் இது! எவ்வளவு தூய்மையான வணக்கம்! இறையச்சத்தோடு வணங்கப்படக்கூடிய வணக்கம் அல்லவா? அப்படி ஒரு வணக்கத்தை அவர் வணங்கி கொண்டிருக்கிறார். இதோ வணங்கி கொண்டிருக்கக்கூடிய என் அடியான் நரகவாதி என்று பதிவு செய்யப்பட்டிருக்கிறதே என்று பார்த்து அப்படியே கலங்கிட்டாங்க. யாரப்பே, அதான் பார்த்தீங்கல்ல, அதான் பதிவு செய்யப்பட்டிருக்கிறத பார்த்தீங்க இல்லையா என்று அல்லாஹ் கேட்கிறான். நான் பார்த்தேன் ரப்பே, ஒன்றும் சொல்லல, பதில் சொல்ல முடியல. அல்லாஹ்வுடைய தீர்வு அது. ஒரு சாலிகான மனிதரை நரகத்திலே போட அல்லாஹ் விரும்பினால் அதை தடுப்பதற்கு யாரும் இல்லை. ஆனால் அப்படி செய்ய மாட்டான் அல்லாஹ். அல்லாஹ் அதில் நீதவான். ஒரு நல்லடியாரை நரகத்திலே போட மாட்டான். ஆனால் போடுவதாக இருந்தால் யாராவது தடுக்க முடியுமா? நீ ஏன் போடுகிறாய் என்று கேட்க முடியுமா? கேட்க முடியாது. ஆனால் ஒருபோதும் அவன் நிச்சயமாக நல்லடியார்களை அவன் நரகத்திற்கு அனுப்ப போவது இல்லை. அதில் அவன் நீதவான். அதே சமயத்தில் ஆக பாவம் செய்திருக்கக்கூடிய ஒருவனை சொர்க்கலோகத்திற்கு அனுப்பலாம். அப்படி அனுப்புவதாக இருந்தால் யாராவது கேட்க முடியுமா? நீ ஏன் சொர்க்கலோகத்துக்கு அனுப்பலான்னு கேட்கவும் மாட்டான். ஆனால் அப்படி அனுப்புவானா என்றால் அனுப்புவான். அது அவனுடைய கஃபார், மன்னிப்பினுடைய தன்மை உள்ளது. அல்லாஹ்வினுடைய சிஃபாத்துகளில் அவர்கள் கட்டுப்பட்டு அல்லாஹ் நம்மையும் மன்னிப்பானாக. சங்கையானவர்களே, இவ்வளவு வணக்கம் வணங்கி கொண்டிருக்கக்கூடிய பரிசுத்தமான வணக்கத்தை செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த மனிதரை நரகவாதி என்று அல்லாஹ் பதிவு செய்து வைத்திருக்கிறான் லௌஹுலே. மூசா அலைஹிஸ்ஸலாம் ரொம்ப அதிர்ச்சி அடைஞ்சாங்க. பேசிவிட்டு அவர்கள் திரும்பி வர்றாங்க. 40 நாள் முடிந்து பேசிவிட்டு அவர்கள் திரும்பி வரும் பொழுது அந்த மனிதர் வணங்கிட்டு தான் இருக்கார். வருகிறார், தொழுகையை கொஞ்சம் அப்பதான் முடிக்கிறாரு. முடித்ததும் அந்த மனிதரிடத்திலே போய் மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, பெரியவரே, உங்களை பற்றி அல்லாஹ் லௌஹுல எப்படி எழுதி வச்சிருக்கிறான் தெரியுமா? நான் பார்த்தேன். அப்படியா? என்ன எழுதி வச்சிருக்கிறான் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களே? நபியே, இதோ வணங்கி கொண்டிருக்கக்கூடிய என் அடியான் நரகவாதி என்று உங்களை பற்றி எழுதி வச்சிருக்கான். அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வணங்குறார். எவ்வளவு பெரிய பாரதூரமான விஷயத்தை நம்ம சொல்லி இருக்கிறோம். நரகவாதி என்று நாம் அவரை குறிப்பிட்டு பேசி இருக்கிறோம். அவர் எவ்வளவு துடித்து போயிருக்க வேண்டும், எவ்வளவு கொந்தளித்திருக்க வேண்டும், எவ்வளவு வேகப்பட்டு இருக்க வேண்டும். சர்வசாதாரணமாக அப்படியா என்று கேட்டுவிட்டு அவர் தொழ ஆரம்பிச்சுட்டார் திரும்ப. அப்ப இவங்க நினைச்சாங்க நம்ம சொன்னது அவருக்கு சரியா விளங்க இல்லை, வேற என்னமோ ஒரு நினைச்சு. சில நம்ம ஒன்று கிடக்க சொல்லும், சில பேர் ஒன்று கிடக்க ஒன்று விளங்கிக்கிடுவாங்க இல்லையா? சரியா காது விளங்காம இருந்திருக்கலாம், அல்லது வேற சிந்தனையில் இருந்திருக்கலாம். ஓ, அதே மாதிரி இருந்திருக்கலாம் என்று அவர் தொழுகிற வரைக்கும் முடிகிற வரைக்கும் பார்த்துருந்தாங்க. தொலைய முடிச்சு சொன்னாங்க, உங்களை பற்றி அல்லாஹ் லௌஹுல எப்படி எழுதியிருக்கிறான் தெரியுமா? என்ன எழுதியிருக்கிறான்? இதோ வணங்கி கொண்டிருக்கக்கூடிய என் அடியான் நரகவாதி என்று எழுதியிருக்கிறான். அப்படியா? சரி என்று திரும்ப இபாதத்தில் ஈடுபடுறார். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு புதினம் தாங்க முடியவில்லை. ஆச்சரியப்பட்டு போனார்கள். என்ன சொல்லுகிறோம், இவர் எப்படி இருக்கிறார், என்ன நிலை இவருடைய நிலை? திரும்பவும் ஒருவேளை இவருக்கு விளங்கவில்லையோ, 3வது முறையும் கேட்டு விடுவோம் என்று சொல்லி 3வது முறையும் அவங்க என்ன செய்யறாங்க, அவர் தொழுகையை முடிக்கும் வரைக்கும் காத்திருந்து, உங்களை பற்றி அல்லாஹ் என்ன சொல்லி இருக்கிறான் தெரியுமா லௌஹுலே? அதான் சொன்னீங்களே, என்ன சொன்னேன்? இதோ தொழுது கொண்டிருக்கக்கூடிய என் அடியான் நரகவாதி என்று. அப்ப நான் சொன்னது உங்களுக்கு விளங்கத்தான் செஞ்சது இல்லையா? விளங்கத்தான் செஞ்சது, ஒரு மாற்றமும் இல்லை. சில பேர் அப்படியே உட்கார்ந்துட்டு இருப்பாங்க இல்லையா? எவ்வளோ அதிர்ச்சியான செய்திகளை சொல்லுங்களேன். பெரிய ஆக்சிடென்ட் தான், 200-250 பேர் மௌத்தா போயிட்டாங்க, ரத்த காடா கிடக்குது. அப்படியா அப்படின்னு சர்வசாதாரணமாக சொல்லுவாங்க. சில பேருக்கு அந்த ஆக்சிடென்ட் ஒன்றும் இருக்காது, அதை பற்றி ஒரு சிந்தனையும் இருக்காது.
இவ்வளவு பெரிய நரகவாதி என்ற செய்தியை நாம் சொல்லுகிறோம். அதை கேட்டுக்கொண்டவர் அப்படியா என்கிறார். 2 முறை கேட்டுவிட்டு 3வது முறை என்ன சொன்னேன் என்று தெரியுமான்னு கேட்டால் ஆமா என்கிறார். அதே வார்த்தையை அவர் திருப்பி சொல்கிறார். திருப்பி சொல்லிவிட்டு மீண்டும் இபாதத்திலே ஈடுபடுகிறார். என்ன மனுஷன் இவர்? புரியவில்லை. இவர் எப்படி எடுத்துக்கொள்வது இவரை? ஒன்று துடித்து போயிருக்க வேண்டும், அல்லது இவ்வளவு வணக்கம் வணங்கி இருக்கிறேன், பரிசுத்தமான வணக்கம் வணங்கி இருக்கிறேன், அது ஒரு நபியாகிய ஒரு ரசூலாகிய வேதம் கொடுக்கப்பட்ட சுஹுவுகள் கொடுக்கப்பட்ட உலுல் அஸ்மிலே இருக்கக்கூடிய ஒரு நபியினுடைய இதயத்திலே மாற்றத்தை ஏற்படுத்துகிறது. அப்படிப்பட்ட ஒரு வணக்கத்தை நான் வணங்கி இருக்கும் பொழுது என்னை நரகவாதி என்று அல்லாஹ் பதிவு செய்திருக்கிறானே என்று ஒன்று என்ன செய்திருக்கணும்? வேகப்பட்டு அப்ப இனிமே வணங்க தேவையில்லை என்றாவது சொல்லியிருக்கணும். இல்லை, எதுவும் இல்லை. அப்படியா திருப்பி சர்வ சாதாரணமாக எந்த மாற்றத்துக்கும் இடம் இல்லாமல் அது வார்டில் என்ன செய்யறாரு? அவர் வணங்கிக்கிட்டு இருக்கிறார். இவரை விடக்கூடாது. மூசா அலைஹிஸ்ஸலாம் பார்த்தாங்க, இவரை விடக்கூடாது. என்னங்கிறது இது தெரியணுமே. 4வது முறை தொழுது முடித்ததும், இங்க வாங்க, எனக்கு என்னென்ன புரியல, நான் சொல்றது ஆகிரத்து சம்பந்தமா நான் பேசுறேன். இந்த உலகத்தில் கஷ்டத்தில் இருக்கிறான், துன்பத்தில் இருக்கிறான், பெரிய சோதனையில் ஆழ்த்தப்படுவான், அல்லது வேதனையில் ஆழ்த்தப்படுவான், நோயிலே ஆழ்த்தப்படுவான், வறுமையிலே ஆழ்த்தப்படுவான் என்று நான் சொல்லி இருந்தால் சரி, அது கொஞ்ச காலம் பரவாயில்லை. நரகத்திலே கிடப்பது என்பது சாதாரண விஷயமா? அவ்வளவு பயங்கரமான விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். முகத்திலே கூட கொஞ்சமும் மாற்றமும் இல்லாமல் நீங்கள் தொழுதுகிட்டு இருக்கிறீங்களே, என்ன இது ஆச்சரியமாக இருக்கிறது கேட்டுக்கும்போது. அந்த மனிதர் சொன்ன பதிலை பாருங்க, சுபஹானல்லாஹ். அவரால் தான் அவர் சொன்ன பதில் இருக்கிறதே, அவர் குறிப்பிடுகிறார், நீங்க என்ன சொன்னீங்க அதை வேண்டாம், நீங்க திருப்பி சொல்லுங்க நபி அவர்களே, நபியே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களே, நீங்க சொன்னீங்க, நானும் திருப்பி சொன்னேன், அதை நீங்க திருப்பி சொல்லுங்க. இதோ தொழுது கொண்டிருக்கும் என் அடியான் நரகவாதி, இதோ தொழுது கொண்டிருப்பவன் நரகவாதி என்று எழுதியிருந்தால் நான் துடித்து போயிருப்பேன், நான் சங்கடப்பட்டு போயிருப்பேன், நான் வேதனைப்பட்டு போயிருப்பேன். ஆனால் அல்லாஹ் எப்படி எவ்வளவு கிருபையாளன், இதோ தொழுது கொண்டிருக்கும் என் அடியான் எழுதியிருக்கிறான். அல்லாஹ் அவனுடைய அடியானாக என்னை ஏற்றுக்கொண்டதற்கு பிறகு அவன் நரகத்திலே போட்டால் என்ன, நரகத்தில் அதல பாதாளத்தில் போட்டால் என்ன, என் அடியான் என்று குறிப்பிடுகிறானே. சுபஹானல்லாஹ், இதுதான் விலாயத்தினுடைய நிலை. என்னுடைய அடியான் என்றல்லவா குறிப்பிடுறாங்க. எவனோ ஒருத்தன் என்ன குறிப்பிட்டிருக்கிறான், இது எனக்கு கிடைச்சா போதாதான், அவன் என்னுடைய அடியானாக, தன்னுடைய அடியானாக என்னை கபூல் செய்தானே, அந்த ரப்பு அவனுக்கு நான் ஷுக்ர் செய்யாமல் என்ன செய்ய முடியும் என்றதும் மூசா அலைஹிஸ்ஸலாம் அதிசயப்பட்டு போனார்கள். சந்தோஷம் அவர்களுக்கு தாங்க முடியவில்லை. ரப்பே, இப்படிப்பட்ட ஒரு அடியானை நீ நரகவாதியாக நீ ஆக்குவாயா என்றதும், பாருங்கள் நீங்கள் லௌகை என்று பார்த்ததும் திரும்ப லௌக பார்க்கிறாங்க. அங்கிருந்து அவர்களுக்கு காட்டப்படுகிறது, இதோ தொழுது கொண்டிருக்கும் வணங்கி கொண்டிருக்கும் என் அடியான் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் ஆலாவிலே இருப்பார் என்று லௌஹுல் மஹ்ஃபூஸில் மாத்தியாச்சு செய்தி. லௌஹுல் மஹ்ஃபூஸ் என்பது மாற்றத்துக்கு உரியதுதான். லௌஹுல் மஹ்ஃபூஸ் என்பது மாற்றத்திற்கு உரியது. அது எல்லாரும் அங்கீகரிச்சிருக்கிறோம். யம்ஹுல்லாஹு மா யஷா வ யுத்பிது இன்தஹு உம்முல் கிதாப். அவன் எழுதி அவன் நாடியதை அழிப்பான், அவன் நாடியதை அழிக்கிறான். நம்ம பத்தி அல்லாஹு தஆலா லௌஹுலே ஏதாவது எழுதி இருந்தால் அதை அவன் நாடினால் அழித்து விடுவான், நாடினால் தரிபடுத்தி விடுவான். உம்முல் கிதாப், லௌஹுக்கு மேலே உம்முல் கிதாப்னு ஒன்று இருக்கு, அதுல எல்லாமே பதிவு செய்யப்பட்டிருக்கு, அதுல மாற்றம் இருக்காது. சங்கையான பெருமக்களே, இப்படி அல்லாஹ் ஒருவரை தன்னோடு இணைத்தவன் பேசுகிறான் என்று சொன்னால் அது பெரிய பாக்கியத்திற்குரியவர். அவர் பாக்கியத்திற்குரியவர். இப்போது நான் சொன்ன தொடுத்த அந்த வசனத்தை நீங்கள் பாருங்கள். இந்த ரப்பிஹிம் யுர்ஸகூன், அவர்கள் தங்களினுடைய ரப்பை இடத்திலே உணவளிக்கப்படுவார்கள். வெறும் ரப்புன்னு அல்லாஹ் சொல்லல, தங்களுடைய ரப்பிடத்தில், அவர்களுடைய ரப்பிடத்திலே அந்த சுஹதாக்களுக்கு உணவளிக்கப்படும் என்று அல்லாஹ் குறிப்பிடும் பொழுது ஃபரஹீன பிமா ஆத்தாஹுமுல்லாஹு மின் ஃபத்லிஹி, அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு கொடுத்ததை கொண்டு யஸ்தபஷிரூன பினிஅமத்தின் மினல்லாஹி. இன்னொரு இடத்தில் அல்லாஹ் குறிப்பிடுகிறான், ஒன்று ஃபரஹீன பிமா ஆத்தாஹுமுல்லாஹு மின் ஃபத்லிஹிங்கிறான், அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடியதை கொண்டு அவர்கள் சந்தோஷம் அடைவார்கள், அவர்கள் மகிழ்ச்சி அடைவார்கள் என்று அல்லாஹ் அவனுடைய குர்ஆனிலே குறிப்பிடுறான். இப்போ இங்கே கூட இந்த குழப்பவாதிகள் இங்கேயும் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி பண்ணி வச்சிருக்கிறான். சுஹதாக்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, சுஹதாக்கள் அல்லாஹ் தஆலா ஒரு பச்சை நிற பறவையிலே வைப்பான், அவங்களுடைய ரூஹை வச்சிருவான்.
பச்சை நிற பறவைகளாக இருந்து அவர்கள் அங்கங்கே சுற்றி திரிவாங்க அப்படின்னு என்ன செய்யலாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. இதுக்கு இன்றைய காலத்தில் அபு ஷைத்தான்களினுடைய தலைவனாக இருக்கக்கூடிய யாருடைய பேரை சொன்னால் வாய் அசிங்கமாயிடுமோ, அந்த இடம் அசிங்கமாயிடுமோ நம்ம பயப்படுறோம். அவனுக்கு இஸ்லாத்துக்கு சம்பந்தம் இல்லை, அவனுக்குண்டு ஒரு கூட்டம், அவனுக்குண்டு அடியாள்கள். அவனை விட்டு அவனை யாராவது பேசணும்னு சொன்னால் அவனை பற்றி அவன் அப்படிப்பட்டவன் இப்படிப்பட்டவன் என்று அவதூறுகளை என்ன செய்கிறது சொல்கிறது. இது அவனுடைய நடவடிக்கை வழமையாக இருந்துக்கிட்டு இருக்குது. இவன் பேசுகிறான் பாருங்கள், இந்த இடத்துல இந்த மாதிரி விஷயங்களில் ஷுஹதாக்களுக்கு அல்லாஹ்வுத்தாலா என்ன செய்கிறான், இப்படி ஒரு ஹதீஸ் இருக்கிறது. அதை நாம் என்ன சஹீஹான ஹதீஸ், அவன் சொல்கிறான் சஹீஹான ஹதீஸ் தான். என்ன என்று கேட்டால் ஒரு பறவையை போன்று என்ன செய்வார் அவர் இருப்பார், பறவையை போன்று இருப்பார். இந்த பறவையை போன்று இருந்தால் அது ஒரு மகிழ்ச்சியாது, அது வந்து சுபிட்சமாக இருக்காது, அது நல்லா இருக்காது. அது நம்மளை போல கை கால உடம்பு அது இந்த மாதிரி இருந்தால் தான் அதில் ஒரு தனி சுகம் கிடைக்கும். பறவை மாதிரி இருந்து இவ்வளவு இருந்து என்ன செய்ய முடியும்? அப்போ எல்லாமே அவனுடைய சிந்தனைக்கு உட்பட்டு வர வேண்டும் என்று நினைக்கிறான். ஆனால் குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான் ஃபரீன பிமா ஆத்தாஹுமுல்லாஹு மின் ஃபத்லிஹி, அவனுடைய ஃபضலில் நின்று அந்த ஷுஹதாக்களுக்கு கொடுத்ததை கொண்டு அவர்கள் மிக்க சந்தோஷம் அடைவார்கள்ங்கறான், ரொம்ப சந்தோஷம் அடைவார்கள் குறிப்பிடுறான். இப்படி இருக்கும் பொழுது, ஆனால் இங்கே இப்படி இருக்கும் பொழுது ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அவன் என்ன சொல்றான், ஃபரீன பிமா ஆத்தாஹுமுல்லாஹ், அவர்களுக்கு கொடுக்கப்பட்டதை கொண்டு அல்லாஹ் அந்த அவர்கள் சந்தோஷம் அடைவார்கள். யார் சந்தோஷம் அடைவா? அந்த ஷோதாக்கள். ஈவன் சொல்றான் இந்த கழுத இதெல்லாம் ஒரு விஷயமா, இப்படி பறவைக்குள்ள இருக்கிறதுங்கிறது ஒரு நல்ல ஒரு ஜாலியான விஷயமா, அதெல்லாம் ஒரு இன்ட்ரெஸ்டே இல்லாத ஒரு விஷயங்கிறான். அப்ப இதற்கு பிறகு இவனை யாராவது ஒரு முஸ்லிம் குர்ஆனுக்கு அல்லாஹ்வுக்கு கவுண்டர் கொடுக்கிறான், பகிரங்கமாக பேசுகிறான். இதையும் நம்பி ஒரு கூட்டம் இருக்கிறது என்று சொன்னால் ஆச்சரியம் இல்லையா? நம் மக்கள் அதிலே போய் சிக்குகிறார்கள் என்று பார்க்கும் பொழுது வேதனையாக இருக்கிறது. அல்லாஹ் ஃபரீன பிமா ஆத்தாஹுமுல்லாஹு மின் ஃபத்லி, அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்ததை கொண்டு அவர்கள் சந்தோஷம் அடைகிறார்கள் என்று குர்ஆனிலே தெளிவாக சொல்லி இருக்க. குர்ஆனே சொல்லுது, திருக்குர்ஆன் சொல்லுது. நீ ஹதீஸில் சொல்லப்பட்டு இருந்தாலாவது அது அப்படி இப்படி அதை நம்ப முடியாது, ஏற்றுக்கொள்ள முடியாது, எதையாவது சொல்லி தொலைக்கலாம். இதில் என்ன சொல்ல போற? இதிலையும் சொல்லுவான், இந்த வசனங்கள் எல்லாம் இடைச்சர்கள் என்று சொல்லுவதற்கு நாள் அதிகம் இல்லை. அவனுக்கும் இஸ்லாத்துக்கும் என்ன சம்பந்தம் இருக்கிறது? குர்ஆனிலே எழுத்து பிழைகள் என்றால் அல்லாஹ் சொல்கிறான், இன்னா நஹ்னு நஸல்னா ஸிக்ரா வ இன்னா லஹு லஹாஃபிதூன், நாமே இறக்கி இருக்கிறோம், நாமே அதை பாதுகாப்போம் என்று சொன்னால் அல்லாஹ்வினுடைய பாதுகாப்பில் டேமேஜ் ஏற்பட்டிருக்கிறது என்று அல்லவா அர்த்தம். குர்ஆனிலே எழுத்து பிழைகள் இருக்கிறது என்று இவ்வளவு பகிரங்கமாக தூத்துக்குடியிலே விவாதமே நடத்தினான். எவ்வளவு கேவலம் இது! அட, நாம் பாதுகாப்பேன் அல்லாஹ் சொல்லி இருக்கிறான். அப்ப அவனுடைய பாதுகாப்பினுடைய உத்தரவாதம் என்ன? அந்த பாதுகாப்போம் என்று அல்லாஹ் சொல்லி இருக்கிற அந்த வசனமே அவன் சொன்ன வசனம் இல்லையோ என்று என்ன தோன்றும். இப்படிதான். எனவே இவர்கள் எல்லாம் பச்சை யூதர்கள், யூதர்களினுடைய கைக்கூலி கழுதைகள். அருமையானவர்களே, குர்ஆனை பற்றி அப்படி பேசியதற்கு பிறகு அவனிடத்திலே குர்ஆனுக்கு கவுண்டர், அல்லாஹ்வுக்கு கவுண்டர், ரசூலுக்கு கவுண்டர், உலகத்திலே என்னை விட மேலானவன் யாரும் இல்லை, சத்தியத்தில் நான் மட்டுமே நாங்கள் மட்டுமே இருக்கிறோம் என்ற அகம்பாவத்தை பிடித்த அல்லாஹும் இல்லை என்று சொல்லும் அளவிற்கு எல்லாமே வந்திருக்கிறான். இதற்கு பிறகு என்ன இருக்கு? இவன்ட்டு ஈமான் இருக்கு, நம்புறதே பாவம். சங்கையானவர்களே, இத்தகைய ஃபரஹீன பிமா ஆத்தாஹுமுல்லாஹு மின் ஃபத்லிஹி, அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்ததை கொண்டு அவர்கள் என்ன செய்வார்கள்? மிக சந்தோஷம் அடைவார்கள். வயஸ்தபிஷிரூன், அவர்களுக்கு சுப செய்திகள் கிடைக்கிறது என்று அந்த அல்லாஹ் தஆலா அந்த விரிவாக அந்த செய்தியை சொல்லி கொண்டு போகிறான். ஷுஹதாக்களுக்கு அவ்வளோ பெரிய ஒரு மகத்துவம்லாம் இல்லைங்கிற மாதிரி சொல்லணுங்கிறதுக்கு தான் அப்படி சொன்னது, ஒரு பெரிய மேட்ரு கிடையாது அப்படின்னு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள். அவங்கள பற்றி, ஷுஹதாக்களை பற்றி என்ன சொல்லுகிறார்கள்? சுவனத்திற்கு போன யாரும் திரும்பி வரமாட்டாங்க. சுவனத்திற்கு போன யாரும் திரும்பி வருவதற்கு விரும்ப மாட்டாங்க. யாராவது விரும்புவாங்களா? ஏன்னா கற்பனையே பண்ண முடியாத சுகமெல்லாம் அங்கே இருக்கிறது. அல்லாஹ் அதை நமக்கும் நம்மை சார்ந்தவர்களுக்கும் நசீபாக்கி வைப்பானாக. அவ்வளவு பெரிய சுகங்கள் அங்கே இருக்கிறது, கற்பனைக்கு அப்பாற்பட்டது. கற்பனைக்கு முழுமையாக அப்பாற்பட்ட சுகங்கள் எல்லாம் சுவனலோகத்திலே இருக்கிறது. அது எல்லோரும் ஒத்துக்கொண்டிருக்கிறோம். அந்த சுகத்தை விட்டு விட்டு யாரும் வெளியே வர மாட்டான். இப்போ ஒருத்தர் மந்திரியாக இருக்கிறான்னு வச்சுக்கோங்க, அந்த மந்திரி பதவி போனால் எப்படி இருக்கும்? அவனுக்கு என்னமோ நரகத்தில் வந்த மாதிரி இருக்கும்.
மந்திரின்னு சொன்னால் அவனுக்கு பின்னால் ஆள், என்ன காருன்னா முன்னால் காரு, பின்னால் காரு, வலது கை இடது கை, அவன் சொன்னதை குறிக்கிறதுக்கு ஆள், ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு ஆள், கேமரா எடுக்கிறதுக்கு ஆள், எடுபடி செருப்பை எடுக்கிறதுக்கு ஆள் என்று எல்லாத்துக்கும் ஆள். அதிலேயே இன்பம் கண்டு போனார்கள். அந்த பதவி விட்டு கீழே இறங்குவதற்கு மனிதன் விரும்புவானா? கவுன்சிலர் பதவி விட்டு கீழே இறங்குறதுக்கே விரும்ப மாட்டேங்கிறான், எப்படி மந்திரி பதவி விட்டு கீழே இறங்குவான்? அந்த அளவிற்கு இதையே இப்படி இருக்கிறது என்றால் சுவனலோகத்திலே அல்லாஹ் கொடுக்கக்கூடிய பதவிகள் இருக்கிறது, பாக்கியங்கள் இருக்கிறது, கற்பனை பண்ண முடியாது. அவ்வளவு அழகு, அவ்வளவு சௌந்தரியம், அவ்வளவு மகிழ்வு, அவ்வளவு நிறைவு, அவ்வளவு சந்தோஷம், அற்புதம், நிறைவு. இதை விட்டு யாரும் உலகத்திற்கு வருவதற்கு விரும்ப மாட்டார்கள். நமது உயிர் நிகர்த்த, உயிர் மிகைத்த மானல் நபி முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், மாமின் அஹதின் யதுகுலுல் ஜன்னத யஸுர்ருஹு அன் யர்ஜிஅ இல துன்யா. இந்த துனியாவுக்கு வருவதற்கு யாருமே விரும்ப மாட்டார்கள், இல்ல ஷஹீதை தவிர. இந்த நாத்தம் பிடிச்ச உலகத்திற்கு வரணும்னு ஷஹீதுகள் விரும்புறாங்களாம். அந்த சொர்க்கத்தை விட்டு நாற்றம் பிடித்த இந்த உலகம் என்று நான் சொல்வதில்லை, அதையும் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அத்துன்யா ஜீஃபா, நாற்றம் பிடித்த பிணம் என்கிறார்கள். துல்லாபுஹா கிலாப், இதை யாரு தேடுகிறார்களோ அவர்கள் எல்லாம் நாய்கள் என்கிறார்கள். இந்த துனியாவையே தேடிக்கொண்டிருப்பவன் நாய்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள். எனவே சொல்லும் வார்த்தைகள் அவர்களுடைய வார்த்தைகள் தான், இது எனது வார்த்தை அல்ல. அப்படிப்பட்ட இந்த செத்துப்போன இந்த நாற்றம் எடுக்கக்கூடிய இந்த உலகத்திற்கு, சுவனத்திற்கு போன யாராவது திரும்பி வர விரும்புவாங்களா? யாரும் விரும்ப மாட்டாங்க, சுஹதாக்களை தவிர. ஏன் தெரியுமா அவர்கள் திரும்பி வருவதற்கு விரும்புகிறார்கள்? فَإِنَّهُ يُحِبُّ أَنْ يَرْجِعَ لِيُقْتَلَ مَرَّةً أُخْرَى. மீண்டும் ஒரு முறை அல்லாஹ்வுக்காக இந்த உயிரை தர வேண்டும் என்பதற்காக. இந்த துனியாவுடைய ஆசை அல்ல, அல்லாஹ்வுக்காக வேண்டி உயிரை கொடுப்பது என்பது அப்படி ஒரு தனி சிறப்பு, ஒரு சந்தோஷங்க நினைக்கிறாங்க அவங்க. ஒரு முறைதானே உயிர் போகிறது, பல முறை போனால், பல உயிர்கள் இருந்தால் அல்லாஹ்வுக்காக பல உயிர்களை தியாகம் செய்யலாமே, அர்ப்பணிக்கலாமே என்று அந்த பெருமக்கள் எண்ணுவார்கள். யார்? அந்த சுஹதாக்கள் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். ஆக திரும்பி வர்றதில்லை, ஆனால் திரும்பி வரப்போறதில்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இந்த ஷஹீதுகளுடைய அந்தஸ்து என்ன அப்படின்னு சொல்லும் பொழுது, ஷஹீதுகளை பார்த்து கேளுமா, சலூனி ஏதாவது கேளுங்களேன் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். என்ன வேணும் கொஞ்சம் கேளுங்களேன். எப்படி இருக்கும்? கேட்பது யார்? ரப்புல் ஆலமீன் கேட்குறான், என்ன வேணும்னு கேட்குறான். அல்லாஹ்வுடைய அவன் கேட்டு அவன் மறுப்பானா? அவன் நான் தருவதற்கு தயாராக இருக்கிறேன், என்ன வேண்டும்? சலூனி அம்மா ஷேத்தும், நீங்கள் நாடியதை கேளுங்கள், உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்குறான் சுஹதாக்களை பார்த்து. இவங்க சொன்னாங்க, ரப்பே என்ன கேட்குறதே எங்களுக்கு தெரியல. உதாரணமாக ஒருத்தன் ஒரு வீடு கட்டி தர்றேன் அப்படின்னு ஒருத்தனுக்கு இன்னொருத்தன் வாக்களிக்கிறான், ஒரு நண்பன் வாக்களிக்கிறான், மச்சான் உனக்கு நான் ஒரு வீடு கட்டி தந்துடுறேன், அல்ல எனக்கு வசதி வாய்ப்புகளை தந்துருக்கிறான், நான் உனக்கு என்ன வீடு கட்டி, அப்படிலாம் நண்பர்கள் செய்வாங்கலாம் எதிர்பார்க்க முடியாது, சும்மா ஒரு கற்பனை அவ்வளோதான். அந்த மாதிரிலாம் நீங்கள் செல்வந்தர்கள்லாம் உங்களுக்கு வீடு கட்டி தந்துடுவோம் நினச்சிட்டு இருக்கிறீங்களா? அதெல்லாம் நடக்காது. நிலத்தையே நாங்கள் என்ன செய்வோம், அது ஏழையாக இருந்தாலும் சரி பாழையாக இருந்தாலும் சரி அவனுக்கு அந்த கஷ்ட விலைக்கு தான் நாங்கள் வைப்போம். 7 லட்ச ரூபா 7 லட்ச ரூபா, 10 லட்ச ரூபா 10 லட்ச ரூபா, எல்லாத்துக்கும் ஒரே ரேட்டு தான். அப்படி பேசக்கூடிய செல்வந்தர்கள் தானே அதிகம் நமது ஊரில். அப்படி விட்டு கொடுப்பாங்களா வீடு கட்டுறதுக்கு? வீடு கட்டி கொடுப்பானா? ஒரு கற்பனை, ஒரு சந்தோஷம், சரி ஏதோ ஒரு கற்பனையிலாவது சந்தோஷப்பட்டுக்கிடுவோமே. ஒருத்தன் சொல்கிறான் நண்பனை பார்த்து, மச்சான் நான் உனக்கு ஒரு வீடு கட்டி தர்றேன் அப்படின்றவனே, அடே இவன் கொஞ்சம் நல்ல வசதி வாய்ப்போடு இருக்கிறான், நமக்கு ஒரு நல்ல வீடை கட்டி தருவான், ஒரு 40க்கு 20 ஒரு மாடியை வச்சு இவன் கற்பனை பண்ணுறான், இப்படிலாம் வீடு கட்டி தருவான், நல்ல என்ன செய்வான், சரி டைல்ஸ் கீல்ஸ் இல்லைன்னா கூட சும்மா தரையெல்லாம் போட்டாலும் நமக்கு பரவாயில்ல, அந்த மாதிரி தான், பெரிய அளவுக்கு இருந்தாலும் கூட ஒரு 15 லட்ச ரூபாய்க்கு என்ன செஞ்சிருவான், வீடை கட்டி தருவான் அப்படின்ட்டு ஒரு நம்பி இருக்கிறான். நம்பி இருந்து நானும் எங்கே கட்டுறேன் அதெல்லாம் சொல்ல மாட்டேன், வீடு கட்டி முடிச்ச பிறகு நான் உனக்கு கூட்டிகிட்டு போவேன் அப்படின்னா. சரின்னு சொல்லி ஒரு வருஷம் போச்சு. அந்த நண்பன் வந்தான், மச்சான் உனக்கு நான் வீடு கட்டி முடிச்சுன்னா வா, உனக்கு நீ என்னோட உண்மையான நட்போடு இருந்தால் அன்போடு இருந்தால் உனக்காக நான் வீடு கட்டி இருக்கிறேன் அப்படின்ட்டு. அப்படியா, சந்தோஷம், அவனுக்கு ரொம்ப சந்தோஷம், வீடு கிடைக்க போகுது. அவன் ஏற்கனவே ஒரு கற்பனை பண்ணி வச்சிருக்கான், நமக்கு இப்படி வீடு கட்டுவான், ஒரு சின்ன மாடியில் பாதி மாடி இருக்கும், வீடு என்ன கட்டியிருப்பான், நமக்கு பாத்ரூம் அது இது எல்லாம் செஞ்சுருப்பான் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு அவன் போகிறான்.
அங்கே போனால் அது வீடு அல்ல, பெரும் பங்களாவை கட்டி வச்சிருக்கிறான். இவன் போய் எப்படி திகைச்சு நிற்கிறான். எல்லாம் மார்பிள்ஸ், எல்லாம் பல பல பலன்று இருக்கிறது. மச்சான், இது யாருக்குள்ள வீடு? இதுதான் உனக்கு, எனக்கா எனக்கான இப்படி கட்டி இருக்கிறாய் என்று ஆச்சரியப்பட்டு அதிலே அவன் பாதி உயிர் போகுது. சந்தோஷத்திலேயே உயிர் போய்விடும் போல இருக்கிறது. அவ்வளவு ஆச்சரியமாக இருக்கிறது. எனக்கு ஏன்பா இவ்வளவு பெரிய வீடை கட்டி வச்சிருக்கிறா, ஆச்சரியமாக இருக்குது. இதுக்கு பல லட்சம் வந்திருக்க, லட்சம் இல்லை கோடியை தாண்டிடுச்சுங்கிறான். அவன் கோடியை தாண்டி போயிருக்கிறது என்று அவன் சொன்ன போது இவனுக்கு எப்படி இருக்கும்? இப்ப அந்த நண்பன் கேட்கிறான், மச்சான் வேற உனக்கு என்னடா வேணும் கேளு. இவன் எப்படி கேட்பான்? அவன் ஏற்கனவே திக்கி விக்கி போய் நிற்கிறான். இதை பார்த்துட்டு இது எனக்குள்ள வீடா என்று அவன் விக்கி இருக்கிறான். இந்த நிலையை விட அதிகமான நிலை சுஹதாக்களுக்கு இருக்கும். அவ்வளவு அல்லாஹ் அற்புதமாக கொடுப்பான். கற்பனையே பண்ணிக்க மாத்திருக்க மாட்டாங்க. அந்த சுஹதாக்கள் கேட்குறாங்க, ரப்பே எங்களுக்கு என்ன கேட்கணுன்னே தெரியல, நாங்கள் என்னெல்லாமோ நினைச்சோமோ அதெல்லாம் தாண்டி போய் இருக்கிறது. 1 மடங்கு 2 மடங்கு இல்லை, கோடான கோடி மடங்குகளை அள்ளி தந்திருக்கிறாய். என்ன கேட்பது என்று தெரிந்தால் தானே கேட்கறது. கேட்கறது கூட தெரியல எங்களுக்கு. இன்னும் இதையெல்லாம் அனுபவித்து எப்படி முடிப்பது என்றே எங்களுக்கு தெரியாமல் இருக்கு. அவ்வளவு அனுபவிப்பதற்கு அள்ளி அள்ளி நீ வழங்கி இருக்கும் பொழுது நாங்கள் என்ன கேட்பது ரப்பே என்று அவர்கள் ஆச்சரியப்பட்டு போவார்கள். அல்லாஹ் விட்டுருவான். கொஞ்சம் காலம் போனது. கொஞ்சம் காலம் போனதற்கு பிறகு மீண்டும் அல்லாஹ் ஷோதாக்களை பார்த்து கேட்பான், சலூனி அம்மா ஷேத்தும், என்ன வேண்டும் கேளுங்களேன் அப்படின்னு திருப்பி கேட்குறான். அவங்க பார்த்தாங்க, என்ன இது அல்லாஹ் போட்டு நம்மளை திரும்ப திரும்ப துரட்டு பண்ணுறானே, என்ன வேணும் என்ன வேணும் கேட்டால் என்ன கேட்குன்னு தெரியணுமே முதல்ல. இதுக்கு மேலே என்ன இருக்குன்னு நமக்கு புரியல. அவனுக்கு அந்த ஷோதாக்களுக்கு இதுக்கு மேலே கேட்பதற்கு ஏதாவது இருக்கிறதா? இதுவே நம்ம கற்பனைக்கெல்லாம் எட்டாத ஒன்றை அல்லாஹ் அள்ளி வழங்கி இருக்கும் பொழுது நாம் என்ன கேட்பது என்று அவர்கள் திகைத்து போய் நிற்கிறார்கள். எங்களுக்கு கேட்க தெரியல ரப்ப, எங்களுக்கு ஒன்றும் என்னென்ன எங்களுக்கு வழங்கல, எண்ணத்தை போட்டு கேட்கறதுக்கு இதுவே எங்களுக்கு அதிகமாக இருக்கு. அல்லாஹ் கொஞ்ச நாள் விட்டுறான். இன்னும் கொஞ்ச நாள் போச்சு. சலூனி அம்மா ஷேத்தும், ஏதாவது கேளுங்களேன் அப்படின்னு. இவங்க பார்த்தாங்க, இவன் நம்மளை விட போகிறது இல்லை, ஏதாவது கேட்குற வரைக்கும் அல்லாஹ் விடுறதில்லை. இப்போ எந்த அளவுக்கு இவங்களுக்கு சுஹதாக்கள் மீது அல்லாஹ் பாசம் வச்சிருப்பான். கேட்க தெரியல, அவங்க நான் கற்பனை பண்ணியதையெல்லாம் விட மிக அதிகமாக அல்லாஹ் வழங்கி இருக்கிறான். அப்படி வழங்கி இருந்தும் கூட இன்னும் கேளுங்கிறான் என்று சொன்னால் அது எவ்வளோ பெரிய அன்பு, எவ்வளோ பெரிய பரிவு, எவ்வளோ பெரிய பாசம் அந்த சுஹதாக்கள் மீது என்பதை நாம் விளங்கிக் கொள்கிறோம். இவங்களும் புரிஞ்சுக்கிட்டாங்க, அல்லாஹ் அவன் நம்ம எதுவும் கேட்காம அவன் விட போகிறது இல்லை, அவன் அந்த அளவுக்கு நம்ம நேசிச்சிருக்கிறான். எதையாவது கேட்டு வைக்கணும். இப்போ என்ன செய்யுது? திரும்ப திரும்ப கேட்டு இப்போ இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் நாள் கழிச்சு கேட்பான். அதனால் ஒரு முடிவுக்கு வரணும் என்று சுஹதாக்களெல்லாம் ஒரு மீட்டிங் அவனை போட்டு, கான்ஃபரன்ஸை போட்டு என்ன கேட்குறதுக்கு என்னன்னு தெரியலையே இல்லை ஒன்றும் எல்லாம் பேசி கடைசி ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. முடிவுக்கு வந்து அல்லாஹ் இடத்துல முறையிடுறாங்க, துஹீனா, எங்களை ஹயாத்தாக்கு. ஹயாத்தாக்குன்னு என்ன அர்த்தம்? மௌத்தா பையா இருக்கிறாங்க, மௌத்தாகனவு இல்லை என்று அல்லாஹ் சொல்றான். துனியாவிற்கு அனுப்பு எங்களை, மீண்டும் இன்னொரு முறை எங்களுடைய உயிரை உனக்காக தர வேண்டும். அதுதான் இதை விட பேரின்பம்ங்கிறாங்க அவங்க. இந்த உயிரை கொடுக்கிறதுங்கிறது இவ்வளவு பெரிய இன்பத்தை விட பெரிது. அப்படி ஒரு பெரிய இன்பம் எங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்றால் எங்களை உலகுக்கு அனுப்பி மீண்டும் உனக்காக உயிரை தருவதற்கு, அர்ப்பணிப்பதற்கு, உன்னிலேயே நாங்கள் செத்து போவதற்கு எங்களுக்கு அனுமதி தான். எங்களை ஹயாத்தாக்கு ஊருக்கு அனுப்பு. அல்லாஹ் சொன்னா அது சபக், அது முந்திடுச்சு, அது செய்ய மாட்டேன் அவங்கள. இங்க உங்களுக்கு என்ன வேணும்? எங்களுக்கு இது போதும். அதோடு அந்த சப்ஜெக்ட் முடியுது. சங்கையாக்குரிய பெருமக்களே, இவ்வளவு பெரிய பாக்கியம் உடையவர்கள் சுஹதாக்கள் என்று கண்மணி நாயகம் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டிருக்கும் பொழுது இவன் குறிப்பிடுகிறான், சுஹதாக்கள் அவங்களுக்கு அப்படி உள்ள ஒரு பெரிய விஷயம் இல்லை, சும்மா பறவையாக இருந்து அங்கங்கே பறப்பாங்க. அல்லாஹ் ஃபர்ஹீன பிமா தல்லாங்கிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொல்றாங்க, முஸ்லிம் ஷரீஃபில் இடம்பெறுகிறது. எவ்வளவு பெரிய கேவலமாக இவன் சஹாபிகளையும் பேசி வந்த இவன் அல்லாஹ்வினுடைய வார்த்தையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாக்கியங்களையும் துச்சமாக மதித்து பேசி இருக்கிறான் என்று பாருங்கள். ஒரு கூட்டத்தில் அவன் இவன் பேசும் பொழுது ஒருத்தருக்கு அவன் கேட்டார், நீங்க பேசுறதெல்லாம் சரிதான், அவன் இவன் பேசுறீங்களே அது மேட நாகரீகம் இல்லையே அப்படின்றார். இப்போ நான் அவர்கிட்ட சொன்னேன், மேட நாகரீகத்தை பற்றி எனக்கு தெரியும், அவனை போய் நான் அவர் இவர் அல்லது அவர்கள் இவர்கள் நான் பேசினேன், அதுதான் மேட நாகரீகம் இல்லை. நான் ஒன்று கேட்குறேன், அதுக்கு நீங்கள் பதில் சொல்லுங்கள். ஷைத்தான் அவர்கள் இறக்கப்பட்டார்கள், மரியாதைக்குரிய ஷைத்தான் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் பேசுவீங்களான்னு? இல்லை பேச மாட்டேன். அது ரெண்டும் ஒன்று தானே. அப்போ அது மேடை நாகரீகம் போயிடுமா?
ஷைத்தான் சொன்னான், ஷைத்தான் இறக்கப்பட்டான், மல்ஊன் சபிக்கப்பட்டவன் என்றெல்லாம் நாம் அவனை பற்றி சொன்னா அது மேடை நாகரிகம் போயிடுமான்னு கேட்டேன். இல்லை, அது போகாது. அப்ப இது எப்படி போகும்? ரெண்டு பேருக்கு இடையில என்ன வித்தியாசம் இருக்கிறது? அவனுடைய பிரதிநிதி தானே இவன் என்று குறிப்பிட்டு காட்டினேன். சங்கையான பெருமக்களே, இவ்வளவு பெரிய சிறப்புகளை அல்லாஹ் அள்ளி வழங்கி இருக்கும் பொழுது அவர்களை மௌத்தானவங்க கூட நீ பேசாத, மனசால நினைக்காதங்கிறான் அல்லாஹ். எவ்வளவு பெரிய பாக்கியங்களை கொடுக்கப்பட்டிருக்கு. எனவேதான் இந்த பெருமக்கள் இங்கே அடங்கி இருக்கக்கூடிய பெருமக்கள், நாதாக்கள் இங்கே ஷோதாக்கள் பள்ளிக்குள் அடங்கி இருக்கிறாங்க. அங்கே வெறும் ஷோதாக்கள் மட்டுமல்ல, சாதாத்மார்கள். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழி வந்தவர்கள் என்பதை நாம் விளங்கிக் கொள்கிறோம். அருமையான பெருமக்களே, ஒரு கட்டத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு யுத்தத்துக்கு போகிறாங்க. யுத்தத்துக்கு போகும் பொழுது ஒரு மனிதர் மட்டும், எல்லாரும் ஒன்றா போகிறாங்க, ஒருத்தர் மட்டும் தனியாக முன்ஃபரீதாக போகிறார். அப்படி தூரத்தில் போகிறார். ஏன்னா அவர் தனியாக போகிறாரு, என்ன நாமெல்லாம் ஒரு பக்கம் போகிறோம், அவர் மட்டும் தனியாக வர்றாரு. அவரை கூப்பிடுங்க. கூப்பிடப்பட்டது. வாங்க அப்படி ரசூலுல்லாஹ் கூப்பிட்றாங்க. வந்துட்டேன். நாயமே கூப்பிட்டீங்களா? ஆமாம். எல்லாம் நாங்கள் இப்படி போகிறோம், நீங்கள் மட்டும் தனியாக வர்றீங்களே. இல்லை நாயமே, இன்றைக்கி நான் புது ட்ரெஸ் போட்டிக்கிறேன். சரி, நல்லது விஷயம். அதுக்கு என்ன? இல்லை, கூட்டமாக போகும்போது புழுதியாக தானே இருக்கும். கூட்டமாக போனால் தூசியாக கிளம்பும், சட்டையெல்லாம் புழுதியாக ஆகிடுமே. புது ட்ரெஸ்ஸு போட்டிக்கிறதுக்கு பாதுகாப்பு. இப்போ நம்ம ஒரு புது ட்ரெஸ்ஸு போட்டுட்டு இந்த கல்யாண வீட்டில் சாப்பிட போனால் சுபஹானல்லாஹ் என்ன பயமாக இருக்குது, எவ்வளோ பயம் இருக்குது. ஆனம் பற்றுமோ அது பற்றுமோ, அது பாய் சுபஹானல்லாஹ் பாயில் இருக்கிற அழுக்கெல்லாம் வேஷ்டியில் தான் நம்ம என்ன செய்யணும், கொண்டு வர்றோம். இதுக்கு ஒரு மாற்று வழி என்ன இருக்குன்னு தெரியல. எத்தனையோ விஷயங்களை கண்டுபிடிக்கிறாங்க. இந்த பாயில் அந்த பாயை சாப்பிட்டது அப்படி திருப்பி போட்டுறது, இந்த சாப்பிட்டா இப்படி திருப்பி போட்டுறோம். சார், இதான் நடந்துகிட்டு இருக்குது. அந்த பாயில் உள்ள அழுக்குகளை எல்லாம் சுமந்து கொடுத்து நம்ம என்ன செய்யறோம், வீட்டுக்கு போகிறோம். அந்த புது பேசி உடுத்துட்டு வந்தோன்னு வைங்க, அது அங்கே தடவி இங்கே தடவி தாளை எடுத்து பாயை தொடச்சி சீரமா இல்லையா? அப்போ ஒரு பழசா இருந்தால் பழைய வேட்டி தான். இல்லைன்னா நம்ம என்ன செய்யறோம், சாப்பிட்றதுக்குன்னு ஒரு வேட்டி வச்சுப்பாங்க சில பேர். இந்த கல்யாண வீட்டுக்கு சாப்பிட்றது போகிறதுக்குன்னு ஒரு ட்ரெஸ் வச்சுருப்பாங்க. தவறு இல்லை, இதெல்லாம் இது இயல்பான ஒரு விஷயம். இது நடைமுறைக்கு உட்பட்டது தான். அது போன்று இந்த சஹாபி என்ன செஞ்சாங்கன்னா, தனியாக போனாங்க. புது ட்ரெஸ் போட்டிருக்கிறோம், எல்லாரும் குதிரை ஒட்டகம் அதே மாதிரி கோவேரி கழுதை நடந்து போகும் பொழுது புழுதிகளாக கிளம்பி கொண்டிருக்கும். அந்த புழுதிகள் மேலே படிந்து அழுக்காகி விடுமே என்பதற்காக தனியாக அதை போகிறார். ஒரு 2-3 நாளைக்கு அந்த புது சட்டை சரண்டு இருக்கும். அதுக்கப்புறம் அது சரி, பழைய சட்டையாக போயிட்டா சரி. அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, அதான் நாயமே, வேறு ஒன்றும் இல்லை, அதனால தான் நான் அப்படி தனியாக போனேன். ஸல்லல்லாஹு சொன்னாங்க, அப்படி நீங்கள் போக வேணாம், இதோடு சேர்ந்து வாருங்க. இது புழுதிகள் என்றால் நீங்கள் நினைத்தீர்கள். இந்த ஷுஹதாக்கள், இந்த ஃபீ சபீலில் அல்லாஹ்வினுடைய பாதைகளை செல்லக்கூடிய இந்த போராளிகள், அவர்கள் வாகனிக்கக்கூடிய மிருகங்களினுடைய குளம்புகள், அவைகள் பட்டு எழக்கூடிய இந்த புழுதிகள் இருக்கிறது, இது புழுதிகள் அல்ல, சுவனத்தினுடைய மகரந்த பொடிகள் என்றார்கள். யார் மேல் இந்த பொடிகள் படுகிறதோ அவர்களை நரகம் தீண்டாது என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எவ்வளவு பெரிய பாக்கியம்! அந்த புழுதிக்கே இவ்வளவு பெரிய பாக்கியம். அந்த புழுதிக்கே இவ்வளவு பெரிய பாக்கியத்தை அல்லாஹ் வைத்திருக்கிறான் என்றால் எவ்வளவு பெரிய ஆச்சரியம். ஒரு யுத்தத்துக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போறாங்க. போகும் பொழுது ஒரு கிராமம், அந்த கிராமத்தை கிராஸ் பண்ணி போகும் பொழுது அந்த கிராமவாசி ஒருத்தர் வர்றார். என்ன இவங்க கூட்டமாக போகிறாங்களேன்னு அவர் பார்க்குறார். ஒரு கூட்டமாக போகிறாங்களே அப்படின்னு பார்க்கும் பொழுது அவர் கேட்குறாரு, நீங்களாம் யார், எங்கே போகிறீங்க? நாங்கள்லாம் அந்த நபியை நாங்கள் ஏற்றுக்கிட்டு இருக்கிறோம், இஸ்லாத்துக்காக வேண்டி சத்தியத்தை நிலைநாட்டுவதற்காக, அசத்தியத்தை அழிப்பதற்காக, ஷிர்கை அழிப்பதற்காக, குழப்பங்களை ஒழிப்பதற்காக, அநீதியை அழிப்பதற்காக நாங்கள் போராடுகிறோம் அந்த நபியினுடைய தலைமையில். அப்படின்னு நபினா அப்படின்னு கேட்குறாங்க. ஒன்றுமே விளங்கல அவருக்கு. ஒரு புதிய மனிதர் புதுசாக கேள்விப்படுறார். நபின்னா என்னங்கிறத அப்படி சொல்லும்போது, அப்படியே அப்போ அவங்கள நான் பார்க்கலாமா? பார்க்கலாமே, வாங்களேன். இந்த கூட்டு போய் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னாடி நாயகமே இந்த கிராமவாசி வந்தார், அவங்க இப்படி கேட்டார். அப்படியா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்த உடனே அவருக்கு அப்படியே ஏதோ ஒரு மாதிரி இருக்கு. இவங்களா நபி? ஆமாம், இவங்க தான் இறை தூதர் நபி. அப்போ நான் என்ன செய்யணும், அவங்களோட நான் சேரணுமே. அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகத்தில் இருக்கக்கூடிய அந்த நூரை பார்த்து அப்படி திகைத்து போனார். அல்லாஹ் நமக்கும் நசீபாக்கி வைப்பானாக. அதை பார்த்து அப்படியே திகைச்சு போய் எனக்கு களிமா சொல்லித்தாங்க என்று சொல்லி இஸ்லாத்துக்கு வந்துட்டார். அந்த அழகை பார்த்து இஸ்லாத்துக்கு வர்றார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நூரை பார்த்து இஸ்லாத்துக்கு வந்துட்டு சொன்னார், நாயமே நான் இந்த யுத்தத்தில் கலந்துக்கிடலாமா அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு என்ன கலந்துக்கிடலாமே அப்படின்னு. அப்போ என் குதிரை அங்கே இருக்குது, என் குதிரை வீட்டில் இருக்குது, என் குதிரையை நான் எடுத்துகிட்டு வரேன். சரி, எடுத்துகிட்டு வாங்க, நாங்கள் மெதுவாக போய்கிட்டு இருக்கிறோம். ஒரு கூட்டமாக போகும்போது மெதுவாக தானே போக முடியும், மெதுவாக தான் ஊர்வலம் போகும்.
40 மைல் ஸ்பீடில் போக முடியாது. தனியாக நடந்து போகிறவர் வேகமாக போகலாம். ஆகவே நான் குதிரையில் எடுத்துகிட்டு நான் வந்துடுறேன் அப்படின்னு. சரி எடுத்துகிட்டு வாங்கட்டாங்க. சரதாசம் புறப்பட்டு போயிட்டு இருக்கிறாங்க. போனவர் குதிரையை எடுத்துக்கொண்டு விரைந்து வந்தார். அவருக்கு சந்தோஷம் தாங்க முடியல. ரசூலுல்லாஹ்வுடைய கரத்தை பிடிச்சி நம்ம இஸ்லாத்துக்கு வந்துட்டோம், எவ்வளவு பெரிய பாக்கியம். அது அவருடைய கல்வியில் ஒரு பெரிய குளிர்ச்சியும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி இருந்தது. புறப்பட்டு அவர் வேகமாக வருகிறார். வரும் பொழுது அவர் என்ன வந்த வேகத்தில் சந்தோஷத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களையும் முந்தி போயிடுறார். இங்க நம்ம விளங்கணும், பொதுவாக சஹாபிகள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முந்தி நடக்க மாட்டாங்க, முந்தி போக மாட்டாங்க. அது அல்லாஹ்வுடைய கட்டளை. லா துகத்திமு பைன யதையில்லாஹி வ ரசூலி யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா துகத்திமு பைன யதையில்லாஹி வ ரசூலி. அல்லாஹ் ரசூலை நீங்கள் முந்தி போகக்கூடாது என்று அல்லாஹ் அதபை படித்து தர்றான். சஹாபிகள் அப்படி இருப்பாங்க. சில பெரும்பாலான சமயங்களில் யுத்தக்களங்களுக்கு போகும் பொழுது, மற்ற சமயங்கள் மதீனா ஷரீஃபில் போகும்போதெல்லாம் முன்னால் போவாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்வாங்கன்னு கேட்டால், நீங்கள் கொஞ்சம் முன்னுக்கு போயிடுங்க அப்படின்ட்டுருவாங்க. முன்னுக்கு நீங்கள் போயிடுங்கன்றுவாங்க. ரசூலுல்லாஹ்வுக்கு முன்னால் அப்படி முதுகு காட்டி போகக்கூடாது. நீங்கள் எல்லாரும் முன்னுக்கு போய் விடுங்கள், ரொம்ப தூரமாக சென்று விடுங்கள். அதுக்கு பல காரணங்களை சூஃபியாக்கள் எழுதுவாங்க. அவர்கள் முன்னால் போய் விடுவார்கள். என்னுடைய முதுகை மலக்குமார்களுக்காக நீங்கள் விட்டு விடுங்க. மலக்குமார்கள் ஒரு பெரிய அணிவகுப்பு பின்னால் வரும். இப்படி பல விஷயங்கள் இருக்கிறது. ஆனால் சாதாரணமாக நடந்து போகும்போது முன்னால் என்ன செய்ய மாட்டாங்க, போக மாட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னால் நீங்கள் நின்று வாங்க ரசூலுல்லாஹ், முன்னால் போக சொல்லிடுவாங்க. இதுதான் நடக்கும். இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்துட்டு இருக்கிறாங்க, ஒன்றா சேர்ந்து போகிறாங்க. ரசூலுல்லாஹ் முன்னால் போய்கிட்டு இருக்கிறாங்க. யுத்தக்களத்திலும் ரசூலுல்லாஹ் முன்னாடியில் தான் நிற்பாங்க. இந்த அரசர்கள்லாம் நடுவில் நிற்பானோ பார்த்துக்கிறீங்களா, அந்த அம்பாரியை வச்சுக்கிட்டு பெரிய பாதுகாப்பு, அவனுக்கு முன்னால் பெரிய பாதுகாப்பு வளையும், அதுக்கு முன்னால் தான் அவர் இருப்பார் யானைக்கு மேலே. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல் அணியில் நிற்பாங்க. முதலாளா உலகத்தில் அவங்களை விட வீரமிக்கவர்கள் யாராவது இருக்க முடியுமா என்ன? எல்லாம் நிறைந்தவர்கள். அப்படிப்பட்ட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவர் இந்த கிராமவாசி வந்த வேகத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் முந்தி சென்றார். பின்னால் இருந்து பார்த்தா, ரசூலுல்லாஹ் முந்தி போறாரு. அவர் தெரியல இப்படி இருக்கக்கூடாது, போகக்கூடாது. அவருக்கு சந்தோஷம் தாங்க முடியல. இப்படிப்பட்ட ஒரு அழகான ஒரு அருமையான ஒரு நபி என்ன அழகா இருக்கிறாங்க, அவங்க கையை பிடிச்சு இஸ்லாத்துக்கு வரக்கூடிய பாக்கியம் கிடைச்சதே, வேற ஒன்றும் இல்லை அவருக்கு. அது ஒண்ணுதான். அந்த சந்தோஷம் தாங்க முடியாம அவருக்கு என்னவோ ஒரு குதூகலம், அவரால் விவரிக்க முடியாத சந்தோஷம். அந்த சந்தோஷத்துல குதிரையை எடுத்துக்கிட்டு வளாசிக்கிட்டு முந்திக்கிட்டு போறார். ரசூலுல்லாஹ் முந்தி போறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முந்தி போனதும் இந்த சஹாபிகளுடைய வளமை அதுவல்லவே, அவங்க பின்னால் இருந்து சவுண்டு கொடுக்குறாங்க. இன்னும் கொடுப்போம் இல்லையா, அப்படி போகாத, ஒரு பெரியவங்க இருக்கிறாங்க, மெதுவாக சொல்லுவோம். அந்த மாதிரி அவங்க என்ன செய்றாங்க, சஹாபிகள் ஒரு சவுண்டு கொடுக்குறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்துட்டாங்க. பார்த்து திரும்பி சொன்னாங்க, இப்போ ரசூலுல்லாஹ் சஹாபிகளை பார்த்து, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு பண்பு என்ன தெரியுமா, நம்ம யாராவது கூப்பிட்டா என்ன அப்படின்னு திரும்பி பார்க்குறோம் இல்லையா, ரசூலுல்லாஹ் அப்படி திரும்பி பார்க்க மாட்டாங்க. பின்னாடி யார் ரசூலுல்லாஹ் அப்படின்னு யாராவது சத்தம் வந்தாகும், இப்போ நம்ம என்ன செய்வோம், நம்ம என்ன கூப்பிட்டாங்க, மச்சான் காக்கா அப்படின்னு கூப்பிட்டா என்னப்பா அப்படின்னு கேட்குறோம். அந்த மாதிரி திரும்புறது இல்லை, முழுமையாகவே அவர்கள் திரும்பி விடுவாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய முதுகையும் தங்களுடைய முகத்தையும் தங்களுடைய இதயத்தையும் நேர காட்டுவாங்க. அவருக்கு 100 அதிகமாயிடும், பார்ப்பவருக்கு 100 அதிகமாகிவிடும். முழுமையாக அவர்கள் திரும்பார்கள். ஹதீஸில் மிக தெளிவாக குறிப்பிடுறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பண்புல அது ஒன்று. அருமையானவர்களே, சஹாபிகளை பார்த்து அப்படி திரும்பி சொன்னாங்க, தௌஹு, அவரை விட்டுருங்க, அவரை விட்டுருங்க, அவர் போகட்டும். அவர் யார் தெரியுமா அப்படின்னு கேட்குறாங்க. அவர் போகட்டும்னு சொன்னால் பரவாயில்ல, அவர் யார் தெரியுமான்னு வேற கேட்குறாங்களே. சஹாபிகளுக்கு என்ன பெரிய ஆச்சரியமா இருந்தது. இப்போ தான் இஸ்லாத்து களிமா சொன்னார், ஒரு கிராமவாசி வந்தார், களிமா சொன்னார், நாங்கள் தான் ரசூலுல்லாஹ்ட்ட கூப்பிட்டு வந்தோம். நாயமே என்ன அவரை யாருன்னு தெரியுமான்னு கேட்குறீங்களே, உங்களை யாருன்னு அவருக்கு தெரியாமல் போச்சு. நபீனா என்னன்னு தெரியல, சஹாபினா என்னன்னு தெரியல, மார்க்கனா என்னன்னு தெரியல. எங்கிட்ட தான் வந்து கேட்டார், என்னென்னு கேட்டார், இப்படி சொன்னோம், உங்ககிட்ட நாங்கள் தானே கூப்பிட்டு வந்தோம், நீங்கள் திருப்பி எங்ககிட்டயே என்ன செய்கிறீங்க, அவர் என்ன யார் தெரியுமான்னு கேட்குறீங்களே அப்படின்னு கேட்டிப்பாங்களா சஹாபிகள்? அல்லாஹு வ ரசூலுஹு ஆலம். இதானே நடந்தது. ஒரு கிராமவாசி வந்தார், எங்கே போகிறீங்க, எது செய்கிறீங்க, எதுக்கு இப்படி கூட்டமாக போகிறீங்க, சண்டை போட போகிறோம், எதுக்கு சண்டை போட போகிறீங்க, நீதியை நிலைநிறுத்துவதற்காக, அநீதியத்தை அழிப்பதற்காக, சத்தியத்தை நிலைநாட்டுவதற்காக, அசத்தியத்தை அழிப்பதற்காக, கொடுமைகளும் அநியாயங்களும் அழிச்சாட்டியங்களும் அழிந்து ஒழிவதற்காக, அவைகளையெல்லாம் இந்த மண்ணோடு மண்ணாக புதைப்பதற்காக என்றல்லவா நாங்கள் போராடுகிறோம் என்றெல்லாம் விளக்கம் சொன்னது சஹாபிகள் தானே. அப்போ இவங்களுக்கு தானே என்ன செஞ்சிருக்கு, முதல்ல கிடைச்சிருக்குது இவரை பற்றி உண்டான செய்தி, இவங்க தானே ரசூலோட கூட்டு வர்றாங்க அப்படின்னு அவங்க கல்பான கூட அவங்க நினைக்க இல்லை. இதுதான் சஹாபிகள். அல்லாஹு ரசூலு ஆலம் யார் தெரியுமான்னு கேட்டால் நம்ம
என்னப்பா நீ யார் தெரியுமா என்கிட்ட கேட்டு வந்தா ஒன்னட்டையும் நான் தானப்பா அறிமுகப்படுத்தினா ஒருத்தர் நம்ம சொல்கிறான்னு வச்சுக்கோ. இது நண்பர்களுக்கு இடையில பேசிக்கலாம். ஒரு உஸ்தாத் கேட்குறாரு, இவர் என்ன யார் தெரியுமாப்பா இவர் அப்படின்னு கேட்குறாரு. என்ன அசத்து இப்படி கேட்டுட்டீங்க, நான் தானே உங்ககிட்ட கொண்டு வந்து அறிமுகப்படுத்தினேன், திருப்பி என்கிட்ட கேட்டீங்க. இது நம்ம ஸ்டைல். அப்படி ரசூல்கிட்ட பேச முடியுமா? பேசலாமா? அல்லாஹ் அந்த அதபுகளை படித்து கொடுத்துருக்கிறான். அதபுகளிலே உச்ச நிலையில் உள்ளவங்க சஹாபிகள். இந்த நாய் பேசுகிறான், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபிகளை சரியாக பண்படுத்தவில்லைங்கிறான். இதை கேட்டுட்டு நம்ம ஊரில் ஒரு குழு, ஒரு கோஷ்டி அவனுக்கு பின்னால் நிற்குதுன்னா ஆச்சரியமாக இருக்குது. யார் இவர்கள்? தொழுவதால் மூமீன்களா? நோன்பு பிடிப்பதால் மூமீன்களா? பெருநாள் கொண்டாடுவதால் மூமீன்களா? ஹஜ்ஜு செய்வதால் மூமீன்களா? என்ன ரசூலை பற்றி இப்படி பேசியதற்கு பிறகு ஈமானுக்கும் இவனுக்கு என்ன தொடர்பு சகோதரர்களே? ஆச்சரியமாக இல்லை? புதுனமாக இருக்கிறது. இந்த மண்ணிலே பிறந்த மக்கள் இவனை பின்பற்றுவார்களா? வழிமார்களும் நாதாக்களும் விதைந்திருக்கக்கூடிய விதைத்த மண் அல்லவா இது? இந்த மண்ணிலே இவனை பின்பற்றக்கூடிய ஒரு குழு இருக்குன்னா பெரிய ஆச்சரியமாக இருக்கிறது. சஹாபிகள் அப்படி பண்பட்டவர்கள், அப்படி பண்பட்டவர்கள். ஒரு சின்ன ஒரு செய்தியை நான் உங்களுக்கு சொல்றேன். இவன் நிறைய பேசியிருக்கிறான். ஏன்னா நம்ம மக்கள் நிறைய கேட்குறாங்க. கேட்டுட்டு இவன் இந்த மாதிரிலாம் பேசுறானே. சையதுனா முஆவியா ரலியல்லாஹு தஆலா, சையதுனா அலி ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு இடையிலே நடந்த யுத்தங்கள், கருத்து வேறுபாடுகள் இருந்தது. இருவரும் சஹாபிகள் தான். கருத்து வேறுபாடுகள் இருந்தது உண்மைதான். அரசியல் ரீதியான கருத்து வேறுபாடுகள், அரசு அமைப்பதின் ரீதியாக கைதிகள் குற்றவாளிகளை கைது செய்வது, அந்த அடிப்படையில் கருத்து வேறுபாடுகள் இருந்தது உண்மை. கருத்து வேறுபாடுகள் எந்த அளவுக்கு சென்றது? யுத்தம் நடந்தது. 2 சஹாபிகளுடைய தலைமையிலும் யுத்தம் நடந்தது. பாத்தீங்களா? ஆளுக்கால அடிச்சுக்கிட்டாங்க, வெட்டிக்கிட்டாங்க அப்படின்னு பேசுறாங்க. அதெல்லாம் அரசியல் ரீதியாக நடந்த விஷயங்கள். இவைகளை பற்றி பேசுவதற்கு, இவைகளை பற்றி விமர்சிப்பதற்கு எந்த ஒரு மோமினுக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உரிமை தரவில்லை. அந்த மாதிரி விஷயங்களை நீங்க பேசக்கூடாதுங்கிறாங்க சஹாபிகளை பத்தி. ஒரு கட்டத்தில் அலி ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கும் முஆவியா ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கும் இடையிலே கருத்து வேறுபாடு ஏற்பட்டு, சண்டை ஏற்பட்டு, இஸ்லாமிய சாம்ராஜ்யம் பிளவுபட்டு இருக்கக்கூடிய அந்த வேளையில் ரோம் மன்னர் பார்க்கிறான், ஆஹா கைசர், இது நல்ல வேலை, நாம சில பகுதிகளை இழந்திருக்கிறோம். இந்த முஸ்லிம்கள் நம்முடைய பகுதிகளில் சில பகுதிகளை பிடிச்சிருக்கிறாங்க. அதையும் மீட்டி சிரியா போன்ற வளமிக்க நாடுகளை நாம் என்ன செய்து விடலாம்? கைப்பற்றி விடலாம். அன்றைய காலத்தினுடைய வல்லரசு என்று பேசப்பட்ட ரோம சக்கரவர்த்தி கைசர் அவன் முடிவு செய்தான். ஒரு பெரும் படையை திரட்டினான், வலிமையான படை. இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தினுடைய ஒரு பகுதியை தன்னுடைய கைக்குள்ளால் கொண்டு வந்துவிட வேண்டும் என்று அவன் நினைத்தான். அப்படி நினைத்து ஒரு படையை திரட்டி அவன் புறப்பட்டு வருகிறான். முஆவியா ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு இந்த செய்தி கிடைக்குது. ஏன்னா சிரியாவை தான் வர்றான், அங்கே முஆவியா நாயகம் இருக்கிறாங்க. அவங்க ஒரு செய்தியை சொல்லி அனுப்புகிறாங்க, கைசர் பரவாயில்ல, நீ முடிஞ்சா வந்து பாரு, நான் ஒரு பக்கமும் என்னுடைய சகோதரர் அலி ரலியல்லாஹு தஆலா அவங்க ஒரு பக்கமாக நாங்கள் நிற்கிறோம், கருத்து வேறுபாடுபட்டு நாங்கள் சண்டை போட்டுக்கிட்டோம். ஆனால் அவரை பற்றி எனக்கு நன்றாக தெரியும், என்னை பற்றி அவருக்கு நன்றாக தெரியும். இந்த மண்ணில் நீ காலெடுத்து எடுத்து வைத்தால் உன்னை சந்திக்கக்கூடியவர்களாக நானும் அலியும் சேர்ந்திருப்போம், சேர்ந்துதான் உன்னை தாக்குவோம். இதுதான் சஹாபிகள் சகோதரர்களே. கருத்து வேறுபாடு என்பது வேறு. கருத்து வேறுபாடு இஸ்லாமியத்தில் இருக்கக்கூடாது என்று சொல்லிக்கொண்டு கருத்து முரண்பாடுகளாக போய்விட்டவர்கள் இவர்கள். முஆவியா ரலியல்லாஹு தஆலா கடிதம் எழுதுறாங்க கைசருக்கு, கைசர் இந்த இஸ்லாமிய சாம்ராஜ்ய மண்ணிலே நீ கால் வைத்து பார், அப்படி பார்த்தால் எப்படி இருக்கும் தெரியுமா? உன்னை எதிர்க்கக்கூடிய முன்னணியிலே நானும் என்னுடைய சகோதரன் அலியும் நிற்போம். அவர் அழைத்தால் உடனடியாக வருவார். இந்த இஸ்லாத்திற்கு ஏதாவது பங்கம் ஏற்படுகிறது என்று சொன்னால் அவர் உயிரை கூட துச்சமாக வதைப்பார், வந்து நிற்பார் அவர் என்று சொன்னதும் அது அதனுடைய உண்மையை அவன் புரிந்து கொண்டு தன்னுடைய படையை வாபஸ் வாங்கினான் என்று வரலாறு சுட்டுகிறது. இந்த சஹாபிகள் இவர்களை பார்த்து இவன் பேசுகிறான், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபிகளை சரியாக பண்படுத்தவில்லை என்று. இதை போடுறதுக்கு ஒரு டிவி வேற, மானங்கெட்ட டிவிகள். யாரை பற்றி நீ பேசுகிறாய்? யாரை பற்றி போடப்படுகிறது? இந்த சுகதாக்களை பற்றி அவன் எவ்வளவு தெளிவாக பேசுகிறான். என்னிடத்திலே இருக்கிறது அந்த காப்பி. அவன் என்ன பேசுகிறான்? இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை, ஒரு இன்ட்ரெஸ்டே கிடையாது.
சுகதாக்கள் அது நம்ம மாதிரி உயிரோட இருக்கணும், உடலோட இருக்கணும். அப்படி இருந்தால் தான் அனுபவிக்க முடியும். இதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. ஒரு பறவையில் இருந்தால் பெரிய விஷயமா? எவ்வளவு தைரியமாக அல்லாஹ்வுக்கு கவுண்டர் கொடுக்கிறான். அல்லாஹ் சொல்றான் ஃபரிஹீன், மிக சந்தோஷம் அடைகிறார்கள். அப்படி ஒரு சந்தோஷம் அவங்களுக்கு இருக்குது. இவன் அவன் கற்பனையில என்ன நினைக்கிறானோ அதுதான் மார்க்கம், அதுதான் சொர்க்கம், அதுதான் நரகம் என்று அவன் நினைத்துக் கொண்டிருக்கிறான். அதெல்லாம் கற்பனைகளை எல்லாம் தாண்டியது என்பதை நாம் விளங்க வேண்டும். சங்கையான பெருமக்களே, இந்த சஹாபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, மன்ஹு, அவர் யார் என்று உங்களுக்கு தெரியுமா? குதிரையில வேகமா போகக்கூடிய அந்த மனிதரை பார்த்து கேட்கறாங்க, இவர் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? கேட்டதும் சஹாபிகள் அல்லாஹு ரசூலுல்லாஹ், நாயகமே அது அல்லாஹ்வுக்கும் உங்களுக்கு தான் தெரியும். எனக்கு தெரியுமே அப்படிலாம் முந்திரி கொட்ட மாதிரிலாம் பேசல. நாங்கள் தானே உங்ககிட்ட கூட்டிட்டு வந்தோம் அப்படிலாம் பேசல. அது இந்த குரூப்பா இருந்தா பேசியிருப்பானோ, இந்த வஹாபி குரூப்பா இருந்தா அப்படி பேசுவான். அது வஹாபிகள் இல்லையே, சஹாபிகள் அல்லவா? அருமையான பெருமக்களே, அப்படி சொன்னதும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் என்ன இப்படி தெரிந்தது? புதினமான ஒரு பதிலை சொன்னாங்க. இன்னஹு மலிக்கும் மிம் முலூக்கில் ஜன்னா, அவர் சுவன அரசர்களில் ஒரு அரசருண்டாங்க. ஆச்சரியப்பட்டு போனாங்க சஹாபிகள். அப்பதான் சஹாபிகளுக்கே தெரியுது சோனலோகத்திலேயே அரசர்கள் இருப்பாங்க, சொர்க்கலோகத்திலேயும் அரசர்கள் இருப்பார்கள். இன்னஹு மலிக்கும் மிம் முலூக்கில் ஜன்னா, அவர் சுவன அரசர்களில் ஒரு அரசர் என்கிறார்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். சஹாபிகளுக்கெல்லாம் ஆச்சரியமா இருந்து அந்த யுத்தத்தில் அங்க போனாங்க. கொஞ்ச நேரத்துக்கு அந்த யுத்த களம் வந்தது, சண்டை நடந்தது, அவர் ஷஹீத் ஆயிட்டார். தொழுகையினுடைய வக்து கூட வரல. தொழுகையினுடைய வக்து வர்றதுக்கு முன்னாலே இவரை பற்றி, இந்த ஷஹீதான இந்த மனிதரை பற்றி, இந்த சஹாபி ஷஹீதை பற்றி வரலாற்று ஆசிரியர்கள் எழுதும்போது ஒரு தலையணங்கம் கொடுப்பாங்க. ரஜுலுன் லம் யூ சல்லி ரகாத்தைனி தஹலல் ஜன்னா, 2 ரக்காத்துகள் கூட தொழாத ஒரு மனிதர் சொர்க்கம் சென்றார். ஒரு ரக்காத்தும் தொழு இல்லை, ஒரு தொழுகிற வக்தும் வரல, நேர யுத்தத்துக்கு வந்தார். இஸ்லாத்துக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசித்ததை தவிர வேறு எதுவும் இல்லை, வேறு எதுவும் இல்லை. இந்த யுத்த களத்திலே ஷஹீதாகி விட்டார். இது மாத்திரமே அவருக்கு இருந்தது. ஆய்வாளர்கள் அப்படித்தான் எழுதுவார்கள். ஏன்னா தொழுகைக்கான வக்து வரல, வக்து வந்திருந்தா தொழுதிருப்பார், அது வேறு விஷயம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகையை கற்றுக் கொடுப்பாங்க, சஹாபிகள் கற்றுக் கொடுப்பாங்க, தொழுவாங்க. அப்படி ஒரு சிறப்பு. நாம் என்ன கேட்கிறோம்? சுஹதாக்களினுடைய அந்தஸ்து எப்படி இருக்கிறது? இங்கே எவ்வளவு பெரிய மகத்துவத்தை, மாண்பை அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்திருக்கிறான், எவ்வளவு பெரிய சிறப்பு அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். ஆசிம் இப்னு சாபித் என்ற ஒரு சஹாபி இருந்தாங்க, ரலியல்லாஹு தஆலா. ரொம்ப பெரிய கெட்டிக்கார். பத்ர்லையும் கலந்துக்கிட்டாங்க, உஹதுலையும் கலந்துக்கிட்டாங்க, பல யுத்தங்களில் கலந்துக்கிட்ட ஒரு பெரிய அற்புதமான மனிதர். சுப்ஹானல்லாஹ், வாழ் வீரர். அப்படி ஒரு வாழ் வீரர். சிலருக்கு சிலருடைய தன்மை இருக்கும். சிலருக்கு அம்பு எய்ந்தால் கரெக்டாக பார்த்து எய்வாங்க, சிலர் ஈட்டி எய்தால் சரியாக எறிவாங்க, சிலர் அம்பு எய்தால் வாழ் பிடித்தால் வேகமாக சுருட்டுவாங்க. ஒவ்வொருத்துக்கும் ஒரு ஸ்டைல் இருக்கும் இல்லையா? அத மாதிரி இவர்கள் வாழ்வித்தர், வாழ் வீச்சிலே வித்தகர் இவர். அப்படிப்பட்ட ஆசிம் இப்னு சாபித் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் பத்ர்லையும் கலந்துக்கிட்டாங்க, உஹதுலையும் கலந்துக்கிட்டாங்க. இந்த உஹதுல ஒரு பெண், அவருடைய ஞாபகத்திற்கு வரல, அந்த பெண் ஒரு பெரிய கோடீஸ்வர பெண். அவ அந்த பெண் அந்த யுத்தத்துக்கு வந்திருக்கிறார். குறைஷிகள் எதிரிகள் தரப்பில் யுத்தம் முடிந்து முஸ்லிம்களுக்கு பின்னடைவு ஏற்பட்டது. அந்த யுத்தத்தில் பின்னடைவு சொல்லப்போனால் ஒரு தோல்வி தான், முஸ்லிம்களுக்கு ஒரு தோல்வி ஏற்பட்டது. பெரிய ஆரவாரத்தோடு அவர்கள் என்ன செய்கிறாங்க, திரும்பி வர்றாங்க. திரும்பி வரும்போது இந்த பெண் பார்த்துக்கிட்டே இருக்கிறார். பார்த்தா அந்த யுத்தத்திலே அவருடைய சகோதரர் கலந்து கொண்டிருந்தார். அந்த யுத்தத்திலே அவருடைய கணவர் கலந்து கொண்டிருந்தார். அந்த யுத்தத்திலே அவருடைய தந்தை வாப்பாவும் அந்த யுத்தத்தில் கலந்துக்கிட்டார். எல்லாம் காஃபிர்கள் குரூப்பில், முஷ்ரிக்கீன்கள் குரூப்பில் இருந்தாங்க. வரக்கூடிய ஆளை பார்த்தா 3 பேரையும் காணோம். என்னடா 3 பேரையும் காணாமே என்ன அப்படின்னு இவர் என்ன செய்யறார், போய் அங்கே போய் பார்த்தா ஒரு பக்கத்தில் தன்னுடைய தந்தை செத்து கிடக்கிறார், இன்னொரு பக்கத்தில் தன்னுடைய கணவன் இறந்து கிடக்கிறான், இன்னொரு பக்கத்தில் தன்னுடைய சகோதரன் உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறான். அவனை தன்னுடைய மடியிலே தூக்கி போட்டுக்கொண்டு அவர் கேட்கிறார், யார் இந்த நிலைக்கு உங்களை ஆளாக்கியது? அன்பு சகோதரனே, உன்னை இந்த நிலைக்கு ஆளாக்கியது யார் அப்படின்னு கேட்டதும் அவர் சொன்னாரு, அவருக்கு உயிர் பிரிய பார்க்குது, தண்ணியை வேற கொடுக்குறா, தண்ணியை கொடுத்துட்டு இந்த நிலைக்கு ஆளாக்குனது யார் என்று கேட்டதும் அவர் சொன்னார், ஆசிம் இப்னு சாபித். அப்படியா, ஆசிமா?
என்னுடைய கணவர் கொன்று கிடக்கிறாரே, செத்து போய் கிடக்கிறாரே, அவரை கொன்றது யார் என்று தெரியுமா? தெரியும். அது யாரு? அவரையும் கொன்றது ஆசிம் இப்னு சாபித் தான். அப்படியா? என் வாப்பா தந்தை இறந்து கிடக்கிறாரு, அவரையும் அவர் தான் கொண்டார். இவளுக்கு கொதிச்சிடுச்சு. அதோடு அவனுடைய சகோதரன் உயிரும் போனது, மூவருடைய உயிரும் போனது. அவ குறைஷிகள்கிட்ட வந்து சொன்னா, என் சகோதரனை, தந்தையை, கணவனை கொன்ற ஆசிம் இப்னு சாபித்தை யார் கொண்டு வருகிறார்களோ, உயிரோடு கொண்டு வந்தாலும் சரி, வெட்டி கொண்டு வந்தாலும் சரி, மொத்தத்தில் அவருடைய தலை எனக்கு வேணும். தலை கிடைத்த பிறகு நான் இப்போது சத்தியம் செய்கிறேன், நான் வணங்கக்கூடிய ஹுபல் சிலையின் மீது சத்தியம் செய்து சொல்கிறேன், அந்த தலையிலே இருக்கக்கூடிய தோள்களை எல்லாம், சதைகளை எல்லாம் அகற்றியதற்கு பிறகு ஹுபலின் மீது, நான் வணங்கும் தலைமை தெய்வமாகிய ஹுபலின் மீது சத்தியமாக அந்த மண்டை ஓட்டிலே நான் மது அருந்துவேன் என்று சத்தியம் செய்கிறேன், நேர்ச்சை செய்கிறேன் என்றார். யார் அதே சமயம் யார் அதை கொண்டு வருகிறாரோ அவருக்கு கோடிக்கணக்கான பணம், ஒரு பெரிய அமௌண்ட் அறிவிச்சிட்டான். இவரை உயிரோடையோ அல்லது கொன்றோ எனக்கு தேவை, தலை கொண்டு வந்தா இவளுக்கு கோடிக்கணக்கான பணம் நான் தருவேன். ஏன்னா கொட்டி கிடக்குது, அவ்வளவு பெரிய செல்வந்த பெண். இப்படி ஒரு அறிவிப்பை அவர் அறிவித்தார். இப்படி அறிவித்ததும் இந்த ஆசிம் ரலியல்லாஹு தான் அவர்களை பிடிக்கிறதுக்கு எங்கெல்லாம் முயற்சிகள் நடந்தது. ஏன்னா கோடீஸ்வரன் ஆகலாம், ஒரே நாளில் கோடீஸ்வரன் ஆகலாம், அவரை மட்டும் பிடிச்சா போதும், பல கோடிகளுக்கு அதிபதியாக ஆகிவிடலாம். அந்த ஆசையிலே பல பேர் சுத்தி கொண்டே இருந்தார்கள். இந்த தகவல் ஆசிம் இப்னு சாபித் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு வந்த பொழுது தன்னுடைய உயிர் போவதை பற்றி வருத்தப்படவில்லை. அவர்களுக்கு ஒன்னே ஒன்று வேதனை இருந்தது. என்ன வேதனை தெரியுமா? நம்ம தலையில கேவலம் அல்லாஹ் ஹராமாக்கி இருக்கக்கூடிய மதுவை ஊற்றி குடிப்பேன் என்கிறாளே என்ற அந்த அச்சம் மட்டும் இருந்தது. ஒருவேளை அப்படி நடந்தால் என்னுடைய நிலை இப்படி ஆகிவிடுமோ என்ற ஒரு பயம் அவர்களுக்கு ஏற்பட்டது. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் அதை மறந்துடுச்சு. ஒரு வருஷம் 2 வருஷம் அப்படி போச்சு. கொஞ்ச நாள் போனதற்கு பிறகு ஒரு பிரயாணத்தில் போகிறாங்க. அவங்களோட ஒரு 10 பேர் ஒரு 6-7 பேர் போகிறாங்க. அப்படி போகும் பொழுது ஒரு இடத்துல எதிரிகள் என்ன செஞ்சிட்டாங்க, அவங்கள வந்து தாக்க வந்துட்டாங்க. சரி, ஆசிம் இப்னு சாபித் ரலியல்லாஹு தஆலா போராடினாங்க. அவங்க தான் தலைமையில் இருக்கிறாங்க. 6-7 பேர் தானா. போராடக்கூடியவர்கள் கடைசியில் என்ன செஞ்சிட்டாங்க, எல்லாருமே ஷஹீத் ஆயிட்டாங்க. ஆசிம் இப்னு சாபித் ரலியல்லாஹு தஆலா அவர்களும் வெட்டப்பட்டார்கள். அவங்களுடைய உயிர், ஏன்னா அவங்க 100கணக்கான பேர் இருக்கிறாங்க, இவங்க 6 பேர் 7 பேர் தான். பலரையும் அவர்கள் கொன்றார்கள். ஆனால் எந்த எதிரிகள், குறைஷிகள் அல்ல, போற வழியில் உள்ள எதிரிகள் திடீர் தாக்குதல் நடத்தி இவர்கள் உயிர் பிரியக்கூடிய தருவாயில திடீர்னு அவங்களுக்கு ஞாபகம் வருது. அல்லாஹ்விடத்தை சொல்றாங்க, யா ரப்பி, அல்லாவே, என்னுடைய உயிர் போவது என்பது உறுதியாக ஆகிவிட்டது. இப்போது அந்த சலாலா அவ பேர், அந்த பெண்ணு என்னுடைய தலையிலே மண்டை ஓட்டிலே மது அருந்துவேன் என்று நேர்ச்சை செய்திருக்கிறாள், சத்தியம் செய்திருக்கிறாள். அதை நினைத்து எனக்கு சங்கடமாக இருக்கிறது. உன்னை வணங்கக்கூடிய இந்த தலையிலே சாராயத்தை ஊற்றுவதா? இப்படிப்பட்ட ஒரு இழிவான நிலை ஏற்படுத்தி விடாமல் பாதுகாத்து விட ரப்பே. உனக்காக வேண்டியே நான் புறப்பட்டு வந்தேன், வேறு எந்த நோக்கமும் என்னுடைய பிரயாணத்தில் இல்லை. இந்த பிரயாணம் உனக்காக உள்ளது, உனக்காகவே நான் புறப்பட்டு வந்திருக்கிறேன், அதை நீ அறிவாய் ரப்பே. வேறு எந்த நோக்கமும் எனக்கு இல்லை. நான் நிறைய தொழுகிறேன், நான் நிறைய தஸ்பீ ஓதுறேன், திக்ர் ஓதுறேன்னு காட்டுறதுக்காக வேண்டி ஊரா சுற்றுறதுக்கு நான் வரல. எங்கே வந்திருக்கிறேன்? மாறாக உனக்காகவே நான் புறப்பட்டு வந்திருக்கிறேன். எனவே என்னுடைய உடலை நீ பாதுகாப்பாயாக. உன்னிடத்தில் ஒப்படைக்கிறேன். அதோட ரூஹு போயிடுச்சு. அதுக்கு பிறகு இந்த ஜனாசாவை எல்லாம் தூக்கிட்டு வந்து வைக்கிறாங்க. வைக்கும் பொழுது அதில் உள்ள ஒரு ஆள் அதில் அடையாளம் காண்றார். அதில் உள்ள ஒரு ஆள் ஆஹா, இவர் ஆசிம் இப்னு சாபித். ஒரு 4 வருஷத்துக்கு முன்னால இந்த சலாலா என்ற பெண்மணி இவருடைய மண்டை ஓட்டிலே சாராயம் குடிப்பேன் என்று சத்தியம் செய்திருக்கிறாள், நேர்ச்சை செய்திருக்கிறாள். அந்த தலையை கொண்டு வருவனுக்கு கோடான கோடி பணம் தருகிறேன் என்று அவர் சொல்லி இருக்கிறார். பல கோடிகள், பெரிய தொகை அறிவிச்சிருக்கிறார். நமக்கு பெரிய லாட்டரி அடிச்சிருக்குது, பெரிய பரக்கத்து வருது. இவருடைய நேர தகவலை குறைஷிகளுக்கு மக்காவுக்கு சொல்லி விட்டுற வேண்டியதான். அந்த பெண் வருவா, நிச்சயமாக வருவாள். அவ்வளவு கோபமாக இருக்கிறாள். நமக்கு ஒரு பெரிய செல்வம் நமக்கு கிடைக்கிறது, நம்முடைய கடவுள் நமக்கு கொண்டு வந்து கருணை என்றெல்லாம் அவர்கள் பேசிக்கொண்டு அந்த தகவலை அங்கே சொல்லி அனுப்புகிறார்கள். அங்கே சொல்லி அனுப்புறாங்க. இந்த ஜனாசாவை மூடி வச்சிருக்குது. இந்த தகவலை கேட்டதும் சல்லாலாக்கு சந்தோஷமா தாங்க முடியல. ஆஹா, நான் செய்த சபதத்தை நிறைவேற்றுவதற்கு என்னுடைய தலைமை தெய்வம் ஹுபல் உதவி செய்தது.
அதான் கொண்டு வந்து கேட்டேன் பாருங்க. அப்ப எவ்வளவு பெரிய சக்தி மிகுந்த தெய்வமாக அது இருக்கிறது என்றெல்லாம் அவள் மக்களுக்கு மத்தியிலே சொல்லிவிட்டு தன்னுடைய பணியாளர்கள், தோழர்கள், தோழிகள் எல்லாவற்றையும் அழைத்துக் கொண்டு ஒரு பெரும் பரிவாரத்தோடு வருகிறார். தங்க காசுகள், வெள்ளி காசுகள், உடைகள், உணவுகள் என்று ஒட்டகங்களிலே சுமைகள் ஏற்றப்பட்டிருக்கிறது. கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும் என்று அள்ளி கொண்டு வருகிறாள். அவள் எல்லாத்தையும் அள்ளிக்கிட்டு வர்றான். வந்து ஊருக்கு வந்து இறங்கியாச்சு. எல்லாம் வரவேற்கிறாங்க. வாங்க வாங்க, உங்களுக்கு சாப்பாடுலாம் போடுறதுக்கு எல்லாம் ரெடியாக இருக்கிறாங்க. ஏன்னா கோடி கோடியெல்லாம் கிடைக்க போகுது. இதுக்கு சில ஆயிரங்களை செலவழிச்சா என்ன இருக்குது. வாங்க உட்கார வச்சு அவங்களுக்கெல்லாம் விருந்து. பொதுவாக அரபுகள் அது யாராக இருந்தாலும் விருந்து உபசாரத்தில் நல்லா இருப்பாங்க. அது முஸ்லீம்களோ கைர் முஸ்லீம்களோ முஸ்லீம் அல்லாதவர்களோ யாராக இருந்தாலும் விருந்து உபசாரத்தில் அவங்க கெட்டிக்காராங்க. உட்கார வச்சுட்டு எங்கே இருக்குது அந்த ஜனாசா என்று சொன்னதும், அந்த மற்ற ஜனாசா தனியாக வச்சிருக்கிறோம், இந்த ஜனாசா தனியாக பிரித்து வச்சுக்கிறோம். தனியாக ஒரு ஜனாசா இருக்குது பாருங்க, அந்த ஜனாசா தான். இவருக்கு சந்தோஷம். 6 வாரத்தோடு வாங்கள் என்று தன்னுடைய தோழிகளை எல்லாம் அழைத்து கொண்டு அந்த ஜனாசாவை நெருங்கும் பொழுது எங்கிருந்து வந்ததோ தெரியாது, பெரும் பெரும் தேனீக்கள், அவ்வளோ பெரிய தேனீக்கள் வந்து அப்படியே அவங்கள மூடிடுச்சு. இந்த ஜனாசாவை தேனீக்கள் அப்படியே மூடி நிற்குது. இவ பார்க்குற கிட்ட போனால் அதெல்லாம் வந்து கொட்டுது. வலி தாங்க முடியாமல் எல்லாரும் அடிச்சு வந்து ஓடுறாங்க. இப்படியாக திரும்பி போறதும் வர்றதுமாக இருக்கிறது. ஜனாசாவை நெருங்க முடியல. வாழை வச்சா வெட்ட முடியும், வாழை வச்சு வெட்ட முடியுமா என்ன? அப்போ அந்த உள்ள ஒரு பெரியவர் சொன்னார், பொதுவாக தேனீக்கள் இரவாக ஆகிவிட்டால் தன்னுடைய கூட்டுக்கு வந்து சேர்ந்துடும். இரவிலே அது தேன் எடுப்பதற்கோ எந்த காரணத்தை கொண்டும் தேனீக்கள் வெளியே போகாது. இரவு ஆகட்டும், இரவிலே போய் அந்த ஜனாசாவை நம்ம எடுக்கலாம் என்று சொன்னதும் அந்த இரவு ஆகிற வரைக்கும் அவர்கள் பொறுத்திருந்தார்கள். அப்படி பொறுத்திருக்கக்கூடிய அந்த வேளையில் அந்த இரவு நெருங்கும் பொழுது மழை கொட்டு என்று கொட்ட ஆரம்பித்தது. ஏறக்குறைய 100 வயதை நெருங்கிவிட்ட அந்த பெரியவர் சொன்னார், என்னுடைய வாழ்வில் இப்படி ஒரு மழையை இன்றுதான் நான் பார்க்கிறேன். இப்படி ஒரு மழையை நான் பார்க்கல, என்ன நடக்க போதோ எனக்கு தெரியாது. இப்படி ஒரு மழையை என்னுடைய ஆயுளிலே 100 வயதாகிவிட்டது. இந்த நூற்றாண்டு காலத்தில் நான் ஒரு முறையும் இப்படி ஒரு மழையை நான் பார்த்ததில்லை. வெள்ள பெருக்கெடுத்து ஓடிக்கொண்டிருக்கிறது. காலையில் விடியும் பொழுது மழையும் முடிந்தது, மழை நின்றது. இப்போ வாங்க அப்படின்னு சொல்லி ஜனாசாவை பார்க்க போனால் ஜனாசாவை வெள்ளம் தூக்கிட்டு போயிடுச்சு. அது எங்கே போனது என்று இதுவரைக்கும் யாருக்கும் தெரியாது. சகோதரர்களே, சுகதாக்களை அல்லாஹ் அப்படி கண்ணியப்படுத்துகிறான் என்பதற்கு ஒரு சான்று. அல்லாஹ் கொடுத்த வாக்கை எப்படி நிறைவேற்றான். அவருடைய தலையிலே நான் மது அருந்துவேன் என்று சொல்லி இருக்க, இறைவா நான் உனக்காக போரிடுகிறேன், இந்த பிரயாணமே உனக்கானது, எனவே என்னுடைய உடலை அங்கங்களை நீ பாதுகாப்பாயாக என்று சொன்ன அந்த பாதுகாப்பை, அந்த வேண்டுதலை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எப்படி நிறைவேற்றி இருக்கிறான் என்பதற்கு இது ஒரு அற்புத சான்று இல்லையா? சுஹதாக்கள் என்பவர்கள் சாமானியமானவர்கள் அல்ல. அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்த மாண்பையும் மகத்துவத்தையும் நாம் என்ன செய்ய முடியாது, அளவிட்டு கூறிவிட முடியாது. அப்படி ஒரு ஞாபகத்துக்களை அதைத்தான் அல்லாஹ் தெளிவாக சொல்லிட்டான். மொத்தத்தில் அவங்கள மௌத்தானவங்கட்டு சொல்லாதீங்க, மௌத்தானவங்க எண்ணாதீங்க. மனசாலும் எண்ணக்கூடாது, வாயாலையும் சொல்லக்கூடாது. சோதாக்களை அவனா ஷஹீத் அப்படின்னு சொல்லணும். இதில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, உங்களில் யாருக்காவது ஷஹீதாகணும், அந்த பதவியை அடையணும்னு விரும்பினா எல்லாருக்கும் கியாமத்து நாள் வரக்கூடிய எல்லாருக்கும் தான். இப்போ நம்ம சண்டையாக போட்டுக்கிட்டு இருக்கப்பறம் நம்ம கேட்கலாம் இல்லையா? அப்படி கிடையாது. உண்மையில் அப்படி ஒரு இப்போ எங்கே போய் சண்டை போட? நாமே சமத்துவத்தையும் சகோதரத்துவத்தையும் சமாதானத்தையும் விரும்பக்கூடியவர்கள். நம்ம எப்படி சண்டை போடுவோமா என்ன? இப்படி சண்டை போடுவதற்கான ஒரு சூழல் இல்லை இது. அப்படி ஒரு காலம் அல்ல இது. ஆனால் உண்மையிலே உங்களில் யாராவது ஷஹீதாக வேண்டும் என்று விரும்பினால் அவர் பாயில கடந்து மௌத்தானாலும் அவருக்கு அல்லாஹ்வுடைய ஷஹீத் பதவியை கொடுத்துருவான் அப்படின்னு ஸல்லல்லாஹு சொல்றாங்க. அந்த நீயத்துக்கு இன்னமல் அமாலு பின்னியாத். நீங்கள் பாயிலே சுகம் இல்லாமல் கடந்து மௌத்தானாலும் உங்களுக்கு ஷஹீதுடைய பதவியை அல்லாஹ் தருவான். அந்தஸ்து உங்களுக்கு இருக்கிறது. ஆனால் உங்களுடைய எண்ணம் பரிசுத்தமானதாக இருக்கணும். உண்மையிலேயே ஷஹீதை அடையணும். நம்ம அப்படி சரி நம்ம ஷஹீதை அடையணும் அப்படி நினைக்கிறதா எண்ணம் இல்லை. நம்முடைய உயிர் அல்லாஹ்வுக்காக பிரியணும் என்று நினைக்கணும். நீங்க அப்படி நீங்கள் நினைப்பீர்களே, ஆனால் அந்த ஒன்றுக்காகவே அல்லாஹ் உங்களுக்கு அந்த பாக்கியத்தை தர போதுமானவர் என்று கண்மணி நாயகம் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இயம்பி இருக்கிறார்கள். சங்கைக்குரிய பெருமக்களே, அற்புதமான பல விஷயங்கள் இருக்கிறது. நேரம் இடம் தரவில்லை. இறுதியாக ஒரு சின்ன தகவலோடு நான் நிறைவுபடுத்துவேன். பொதுவாகவே மௌத்தை கேட்காதீங்கன்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்க.
அல்லாஹ் என்னை மௌத்தாக்கிரு அப்படின்னு கேட்கக்கூடாது. அது தடுக்கப்பட்ட விஷயம். உங்களுக்கு ஒரு நோய் கடுமையாயிடுச்சுன்னு வைங்க, ஒரு நோய் கடுமையான நோயில் இருக்கும், அல்லாஹ் எனக்கு தாங்க முடியல, என்னை மௌத்தாக்கிறேன், என்னை ரூஹ் எடுத்துறேன் என்று கேட்கக்கூடாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடை செய்து விட்டார்கள். இறைவா என்னுடைய நிலையை ஹைராக்குன்னு கேளுங்க, ஆனால் ஷஹாதத்தை கேளுங்கள் என்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மௌத்தை கேட்க வேண்டாம். ஷஹாதத்தும் உயிர் போறது தானே, ஷஹாதத்தும் உயிர் போறதான் நம்முடைய வெளிப்பார்வையிலே. ஆனால் அது உயிர் மௌத்தானு சொல்லக்கூடாது, நல்லா சொல்றான். நம்முடைய பார்வைக்கு சொல்கிறோம். மௌத்தை கேட்க வேண்டாம் என்று சொன்ன அல்லாஹ் ஷஹாதத்தை கேளுங்கள் என்கிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேளுங்கிறான். அப்படி உங்களில் யாராவது ஷஹாதத்தை நீங்கள் கேட்பீர்களே ஆனால் அந்த கேள்வி உண்மையானதாக, பரிசுத்தமானதாக, தூய்மையானதாக இருந்தால் அவர் பாயிலே கிடந்து மௌத்தானாலும் கூட, அப்படின்னா என்ன, நோயில கடந்து மௌத்தானாலும் கூட அவருக்கு ஷஹாதத்தினுடைய பதவியை தருவதற்கு அல்லாஹ் போதுமானவன் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுறாங்க. உம்மு ஹராம் ரலியல்லாஹு தஆலா ஒரு பெண்மணி, சஹாபி, அற்புதமான ஒரு பெண்மணி. அவங்க வீட்டுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போவாங்க. உம்மு ஹராம் ரலியல்லாஹு தஆலா வீட்டுக்கு போவாங்க. இந்த உம்மு ஹராம் இந்த சஹாபியை பற்றி சுபஹானல்லாஹ் என்ன விமர்சனங்கள், பொல்லாத விமர்சனங்கள், எல்லாம் இந்த கழுதைகள் என்ன மாதிரிலாம் பேசுகிறாங்க. நீங்கள் ஆச்சரியமாக இருக்குது. இதுக்கு பிறகு முஸ்லீம் அவங்களாம் நிறைய இது பண்ணுறாங்க, அவன் கிறிஸ்தவனோட டிபேட் பண்ணுறான், இவனோட இவன் டிபேட் பண்ணுறான், அவனோட டிபேட் பண்ணுறான். டிபேட் பண்ணால் அது இஸ்லாத்தினுடைய அடையாளமா? இஸ்லாத்தினுடைய அடையாளமா? ஒரு சஹாபி பெண்ணை பற்றி இவன் இப்படி பேசுகிறானே, அட குர்ஆனை பற்றி இப்படி பேசுகிறானே, இவன் யாரோட பண்ண என்ன இருக்கு? எண்ணி பார்க்க வேண்டும். உம்மு ஹராம் ரலியல்லாஹு தஆலா அவர்களை பற்றி என்ன விமர்சனங்கள். ஒரு அற்புதமான சஹாபியத்து பெண். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வீட்டுக்கு போவாங்க. அந்த வீட்டுக்கு போயிருக்கக்கூடிய சமயத்தில் ஒரு நாள் அப்படி அவங்க போனால் லுஹர்ல அந்த கைலூலா தூக்கம்னு சொல்லணும் இல்லையா, பகல் தூக்கம், அந்த பகல் தூக்கம் அவங்க தூங்குவாங்க. அப்படி ஒரு நாள் தூங்கி கொண்டிருக்கும் பொழுது அவங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரிச்சுக்கிட்டே எழும்புறாங்க. அப்போ கேட்டாங்க, உம்மு ஹராம் நாயகி கேட்டாங்க, நாயகமே என்ன சிரிக்கிறீங்க? என்னுடைய சஹாபிகள் பிந்திய காலத்தில் கடலை கடந்தும் கூட சத்தியத்தை நிலைநாட்டுவதற்கு செல்வார்கள், அவர்களெல்லாம் பாக்கியமிக்கவர்கள். நீண்ட செய்தி, நான் சுருக்குகிறேன் என்று சொன்ன பொழுது நாயகமே அந்த பாக்கியத்தில் எனக்கும் ஒரு பாக்கியத்தை கிடைக்கட்டுமே, என்னையும் ஆக்கி வைங்களேன், நானும் ஷஹீதானோம் அப்படின்னு கேட்டாங்க. அந்தி மின்ஹும், நீங்களும் அவர்களில் உள்ளவர்கள் தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன இல்முல் கைப் இருக்கிறது பாருங்க. எப்பவோ நடக்க போகிறது, எனக்கு பின்னால் சஹாபிகள் இப்படி நடக்கும் பொழுது அவர்கள் கடலை கடந்து போவார்கள், பாக்கியமற்றவர்களாக இருப்பார்கள். நாயகமே அந்த அதில் எனக்கு ஷஹாதத்தை பதவி, உங்களுக்கு நீங்கள் அந்த மேலும் உமர் நீங்கள் உள்ள ஆள் தான். நாங்கள் அதே மாதிரி பின்னால் அபூபக்கர் சித்திக் நாயகம், உமர் ரலியல்லாஹு அன்ஹு, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு, அலி ரலியல்லாஹு அன்ஹு, காலம் முடிந்தும் உம்மு ஹராம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வாழ்ந்து ஒரு கட்டத்தில் ஒரு பிரயாணத்திலே அவர்கள் யுத்த களத்திற்கு செல்லும் பொழுது அவர்கள் ஷஹீதானார்கள், வாகனத்திலிருந்து கீழே விழுந்து என்ற தகவலை ஹதீதுகளிலே பார்க்க முடிகிறது. சஹாபிகள் அந்த ஷஹாதத்தை பெறுவதற்கு எவ்வளவு பெரிய ஆர்வத்தோடு இருந்திருக்கிறார்கள். சஹாபிகள், சஹாபியத்து பெண்கள், ஆண்கள் மாத்திரமல்ல, சஹாபிகள் மாத்திரமல்ல, சஹாபியத்து பெண்களும் ஷஹாதத்தை பெறுவதற்கு அவர்கள் போட்டி போட்டிருக்கிறார்கள் என்பதற்கு இவைகளெல்லாம் மிகுந்த சான்றாக அமைகிறது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். சிறுவர்கள் கூட என்ன செய்வாங்கன்னு கேட்டால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் வந்து நின்றுக்கிட்டு, நாங்கள் கொஞ்சம் சின்ன பிள்ளையா இருப்பான், பெரிய ஆளை காட்டுறதுக்கு என்ன செய்ய, இந்த காலை விரல விட்டு இப்படி உப்பி நிற்கிறது, இப்படி நிற்கிறது அப்படின்ற ரசூலுல்லாஹ்க்கு தெரியாதா? ஸல்லல்லாஹு சிரிச்சுக்கிடுவாங்க. ஒருத்தர் பார்த்தா, நீ சின்ன பிள்ளைம்மா, நீ வானா போ அப்படின்னு அனுப்பிட்டாங்க. அவனுக்கு சரி வராது, நீ போ அப்படின்ட்டாங்க. அவருக்கு அழுவையாக வந்துருச்சு. எதுக்கு சேர்க்கையில்? உயிர் போகிறதுக்கு சேர்க்கையில். இங்கே கிரிக்கெட் டீமில் சேர்க்கலைன்னு அழுகுறான், பேட்மிண்டன் டீமில் சேர்க்கலைன்னு அழுகுறான். நம்ம பிள்ளைகள் எப்படி பயிற்சி பெற்றிருக்கிறார்கள், சஹாபிகள் எப்படி இருந்தார்கள், சஹாபியுடைய பிள்ளைகள் அல்லாஹ்வுக்காக உயிர் தரக்கூடிய பாக்கியம் இல்லை என்று பிள்ளைகள் அழுதாங்க. குழந்தைகள் என்ன, சஹாபிகள் எப்படி பிள்ளைகளை தர்பியத்து செய்திருக்கிறார்கள். குழந்தைகள் வந்து நிற்கிறது, 13-14 வயது பிள்ளை எழும்பி நிற்கிறான், விரலை ஊண்டிக்கொண்டு இப்படி நான் ஒரு பெரிய ஆள் என்று காட்டுகிறான். எனக்கும் வயசாகிடுச்சு, நானும் பெரிய ஆளாக தான் இருக்கிறேன், நான் நெட்டையா இருக்கிறேன் அப்படின்னு காட்டுறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்லை, நீ சின்ன பிள்ளை தான், நீ போயிரு அப்படின்ட்டாங்க. அவருக்கு அழுவியாக வருது. உயிரை அல்லாஹ்வுக்காக, ரசூலுக்காக உயிரை தருவதில் அந்த சஹாபியத்து பிள்ளைகளுக்கு இருந்த ஆர்வத்தை பாருங்க. இன்னொரு பிள்ளை வந்தாங்க, அவங்க ரொம்ப வேண்டி கேட்டதுனால சேர்த்துக்கிட்டாங்க. இந்த பிள்ளை வந்தார், ரிஜெக்ட் பண்ண பிள்ளை வந்தார்.
நாயகமே அவர் மட்டும் சேர்த்துக்கிட்டீங்களே, என்ன விட்டுட்டீங்களே, என்ன விலகிட்டீங்களே, என்னையும் சேர்த்துக்கணும், வேண்டுமானா எனக்கு அவருக்கும் சண்டை போட்டு பார்க்க சொன்னா நாங்கள் யார் என்ன யுத்தம் போகிறது தானே, நாங்கள் 2 பேருக்கும் இடையிலே மல்யுத்தத்திலே நீங்கள் என்ன செய்ய சேர்த்து பாருங்க, நான் அவரை வீழ்த்திடுவேங்கிறார். எப்படி எதை கொண்டு வருகிறார்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 பேரையும் விட்டுட்டாங்க, பார்க்கலாம் 2 பேரும் யுத்தத்துக்கு வாங்கட்டாங்க. 2 பேருக்கு இடையிலே மல்யுத்தம் நடந்தது. இவர் சொன்ன மாதிரி அவர் ஜெயிச்சார். 2 பேரையும் அந்த யுத்த களத்தில் சேர்த்தார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படி ஆர்வமிக்கவர்களாக திகழ்ந்தவர்கள் அல்லாஹ் ரசூலுக்காக உயிரை தருவதில் சஹாபிகளுக்கு நிகர் சஹாபிகள் தான் என்பதை நாம் விளங்கிக் கொண்டு, அருமையானவர்களே, எந்த சஹாபிகளை குறித்தும் ஒரு சின்ன தப்பபிப்பிராயம் கூட உங்களுடைய உள்ளங்களில் வந்துவிடக்கூடாது. அது அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் பிரியமில்லாத ஒன்று, அல்லாஹ் ரசூலுக்கு கோபத்தை தரக்கூடிய ஒன்று என்பதை விளங்கிக் கொண்டு ஷுஹதாக்களை கண்ணியப்படுத்துவோம், ஷுஹதாக்களை மேன்மைப்படுத்துவோம், அவர்களை சங்கைப்படுத்துவோமாக. எல்லாம் வல்ல ரப்பல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா ஷுஹதாக்களினுடைய பொருட்டால் நம் பாவப்பிழைகளை பொறுத்து ஈருலக சௌபாக்கியங்களையும் தந்து நம்மை சார்ந்தவர்களுக்கு அருள் பாலிப்பானாக. நம் நாட்டு திட்டங்களை நிறைவேற்றி தருவானாக. புனிதமான காபாவையும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ரவுலாவையும் தரிசிக்கக்கூடிய மகத்தான பாக்கியத்தை நம் அத்தனை பேருக்கும் தந்தருள் பாலிப்பானாக. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அருளையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷஃபாத்தையும் பெறுவோமாக. வஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.